بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே தௌஹீத் எங்கள் உயிர் மூச்சு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்திலே நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்ற எல்லா கொள்கைகளும், இந்த மார்க்கத்திலே நமக்கு விதியாக்கப்பட்டிருக்கின்ற எல்லா கடமைகளும், வணக்க வழிபாடுகளும், சட்டதிட்டங்களும் அனைத்துமே நமக்கு முக்கியமானவை என்றாலும், தௌஹீத் என்பதை நாம் உயிர் மூச்சு என்று ஏன் கருதுகிறோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. நம்முடைய எந்த விதமான வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தாலும், நாம் செய்கின்ற நல்லறங்களுக்கு இறைவனிடத்திலே கூலி கிடைக்க வேண்டும் என்றாலும், யாருடைய உள்ளத்திலே தௌஹீத் என்ற ஓரிரை கொள்கை, ஒரே ஒரு இறைவன் மாத்திரமே இருக்கிறான் என்ற கொள்கை யாருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறதோ, ஆழமாக பதிந்திருக்கிறதோ, அவர்களுக்குத்தான் அந்த நல்லறங்கள் பயன் தரும். ஒருவர் காலமெல்லாம் தொழுதாலும், நோன்பு நோற்றாலும், இஸ்லாம் சொல்லி இருக்கிற அனைத்து காரியங்களை செய்தாலும், ஒரே ஒரு இறைவன் மாத்திரமே இருக்கிறான் என்பதில் அவருக்கு உறுதி இல்லை என்று சொன்னால், அதுல நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், அதற்கு மாற்றமான நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால், அவருடைய எல்லா செயல்களுமே அழிந்து நாசமாகி போய்விடும். அதனால் தான் நம்ம உயிர் மூச்சு என்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுகிறான்? லயின் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக. முகமது நபி அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால், அல்லாஹ்வுடைய இடத்திலே மற்றவர்களை மற்றவைகளை நீங்கள் வைத்தால், உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால், அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடத்தில் யாரையோ எதையோ வைப்பார்களேயானால், லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் செஞ்ச நல்லறங்கள் எல்லாம் அழிஞ்சு நாசமாகிவிடும். ஒருத்தன் தொழுகலைன்னா அதனால நோன்பு நாசமாகாது. ஒருத்தன் நோன்பு வைக்கலன்னு சொன்னா அதனால ஹஜ் நாசமாகிறாது. தௌஹீது இல்லை என்று சொன்னால் தொழுக பாழாகி போய்விடும், நோன்பு பாழாகி போய்விடும், ஹஜ்ஜி பாழாகி போய்விடும், செய்த தான தர்மங்கள் பாழாகி போய்விடும், நம்ம செய்கின்ற எல்லா விதமான சமூக சேவைகளும் நல்லறங்களும் பாழாகி போய்விடும். அதற்கெல்லாம் எந்த விதமான மதிப்பெண்ணும் மார்க்கும் அல்லாஹ்விடத்தில் வழங்கப்படாது என்று சொன்னால், இது மற்ற அனைத்து கொள்கைகளை விடவும், இஸ்லாத்தில் உள்ள அனைத்து வணக்க வழிபாடுகளை விடவும் இது முதல் இடத்திலே, முக்கியமான இடத்திலே இருக்கிறது என்பதற்கு தான் உயிர் மூச்சு என்று சொல்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான், வமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ, அல்லாஹ்வுடைய இடத்தில் யாரையாவது எதையாவது வைக்கிறானோ, ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சொர்க்கத்தை அவனுக்கு அல்லாஹ் தடை செய்து விட்டான். அல்லாஹ் இடத்துல நீங்க வேற யாரையாவது வைத்தீர்களேயானால், அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்தாலும் ஏது செய்தாலும், எவ்வளவு பெரிய பாராட்டத்தக்க சாதனைகளை செய்தாலும் வணக்கங்களை புரிந்தாலும் அதுக்கு எந்த மதிப்பும் அல்லாஹ்விடத்தில் இல்லை. நீங்கள் சொர்க்கம் செல்வதை அந்த செயலே தடுத்து நாசமாக்கிவிடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை தன்னுடைய இடத்திலே யாரையும் எதையும் வைத்தார்களேயானால் அந்த செயலை மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. இது தவிர மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அப்ப இந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் வைக்கிற இடத்துல வேற ஆளை வைத்தோம் என்று சொன்னால் அதுதான் அவனுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல். இதனால் தான் தௌஹீத உயிர் மூச்சு என்று சொல்லுகிறோம். உயிர் மூச்சுனா என்ன? இந்த உலகத்தில் நமக்கு நிறைய தேவை இருக்கிறது, சாப்பாடு தேவை இருக்கிறது. 24 மணி நேரம் சாப்பிட்டுட்டா இருக்கிறோம், முடியுமா?
3 வேளை சாப்பிடுவோம், 4 வேளை சாப்பிடுவோம், பெரிய வயிறுக்காரனா இருந்தா 5 வேளை சாப்பிடுவான். இவ்வளவுதான் நமக்கு சாப்பிட முடியும். தாகமா இருக்கிற தண்ணீர் தேவைதான், முக்கியமான தேவைதான். 24 hours தேவையாது. 24 மணி நேரமும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணுமா? குடிக்க முடியுமா? தேவைதான். அதுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது, அதுக்கு ஒரு லிமிட், எல்லை அளவு இருக்கிறது. ஆடை வேணும், கணவனுக்கு மனைவி வேணும், மனைவிக்கு கணவன், இதெல்லாம் 24 மணி நேரமா? இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஆனா மூச்சு, இந்த உயிரை தக்க வைத்திருக்கிற மூச்சு இருக்குத, ஒரு 10 நிமிஷம் மூச்சு விட்டா போதுமா? 20 நிமிஷம் மூச்சு விட்டா போதுமா? ஒவ்வொரு வினாடியிலையும் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தா தான் உசுரோட இருப்பீங்க. நீங்க திங்கிறதுக்கு மூச்சு அவசியம், குடிக்கிறதுக்கு மூச்சு அவசியம், படுக்கிறதுக்கு மூச்சு அவசியம், படுத்துட்டு எந்திரிக்கிறதுக்கு மூச்சு அவசியம். மூச்சு இல்லைன்னு வைங்க, திங்க இயலுமா? மண்டையை போடுறதா மூச்சுங்கிறது. அப்ப மூச்சு விட முடியவில்லை என்று சொன்னால் எல்லா செயல்களும் முடங்கி போய்விடுகிறது. அதுக்கு தான் தௌஹீத உயிர் மூச்சுங்கிறோம். தௌஹீத் என்பது ஒவ்வொரு செகண்ட்லையும் உள்ளத்தில் இருக்க வேண்டும், ஒவ்வொரு வினாடியிலும் உள்ளத்தில் இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளிலும் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயல்களை செய்யும் பொழுதும் அதனோடு அது கலந்திருக்க வேண்டும். சோறு திங்கும் பொழுது மூச்சு கலந்திருக்கிறது, தண்ணீர் அருந்தும் போது நம்முடைய மூச்சும் கலந்திருக்கிறது, ஆடை அணியும் பொழுது மூச்சு விட்டு கொண்டுதான் ஆடை அணிகிறீர்கள். அப்ப எல்லா செயல்களிலும் எப்படி மூச்சு கலந்திருக்கிறதோ அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வணக்கத்தை செய்யும் பொழுதும் என்னை படைத்த இறைவன் ஒரே ஒருவன் தான் இருக்கிறான், அவனுக்கு நிகராக சமமாக எவனும் எதுவும் இல்லை என்று நம்பினால் மாத்திரம்தான் நாம மறுமையில் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா பணத்துக்கு சமம் என்பதற்காகத்தான் தௌஹீதை எங்களின் உயிர் மூச்சு என்று சொல்கிறோம். என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தினுடைய பெயரிலேயே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று ஒரு கடவுள் கொள்கை என்பதை இயக்கத்தின் பெயராகவே நம்ம என்ன செய்கிறோம், வைத்திருக்கிறோம். அப்ப தௌஹீத் என்பது உயிர் மூச்சு என்ற அளவுக்கு நம்ம புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுல எந்த கட்டத்திலும் சமரசம் செய்யவே கூடாது, வளைந்தே கொடுக்கவே கூடாது. இதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், ஏன் இப்படி அல்லாஹ் இதுக்கு மாத்திரம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான்? ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், பெரிய பாவம் தானே. கொலை செய்யறான், பெரிய பாவம் தானே. வேற இன்னும் பஞ்சமா பாதகங்கள் குடிக்கிறான், சூதாடுனா, எவ்வளவு பாவங்கள் செய்யறான். இதுக்கும் அல்லாஹ் கோபப்படுவான். ஆனா இதுக்கெல்லாம் கோபப்படுறதை விட அதிகமா இது கோபப்படுறான். எது கோபப்படுறான்? ஏன் இடத்துல நீ வேற ஆள வைப்பியா, ஏன் இடத்துல வேற ஒரு பொருளை கொண்டு வைப்பியா என்று அல்லாஹ் கோபப்படுகிறான் என்றால் இதுக்கு மாத்திரம் அதிகமாக இறைவன் கோபப்பட காரணம் என்ன? இதை புரிஞ்சுக்கிறது தான் நான் சொல்லக்கூடிய உதாரணம். என்ன உதாரணம்? ஒரு பெண் இருக்கிறாள், அவளுக்கு திருமணமாகி ஒரு புருஷன் இருக்கிறான். அவள் அந்த புருஷனுடைய பல கட்டளைகளை மீறுகிறாள். வெளியே போவாதண்டா போவேங்கிறா, சாப்பாடை வையின்னா நீ போய் வச்சு சாப்பிடுங்கிறா, தீய போடுன்னா கடையில் போய் வாங்கி குடிங்கிறா. அப்ப நம்ம என்ன சொன்னாலும் அந்த பொண்டாட்டி எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாள், ஒரு சொல்லையும் கேட்கவே மாட்டேன் என்கிறாள். கோபம் வரும். இதுக்கு மனுஷனுக்கு என்ன செய்ய, ஆம்பளைக்கு புருஷனுக்கு நிச்சயமா கோபம் வரும். ஆனா இந்த கோபத்திற்காக வேண்டி பாரதூரமான ஒரு வேலையை அவன் செய்வானா? இதோட உன்னை தலை முழுகிட்டேங்கிற அளவுக்கு போவானா? அல்லது அறுவாள் எடுத்து வெட்டினாங்கிற அளவுக்கு போவானா? போக மாட்டான். சகித்து கொண்டு அதை பொறுத்து கொண்டு அவளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருப்பான். அதே நேரத்தில் இவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தனை அவள் வைத்து விட்டால், இவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தனை அவள் வைத்து விட்டாள் என்று சொன்னால், அதை இவன் பார்த்து விட்டான் என்று சொன்னால், இதுக்கு அதோட கூட கோபம் வருமா? இதேதா கணவனை வைக்க வேண்டிய இடத்தில் ஒரு பெண்ணு வேற ஒருத்தனை வைப்பாளையானால் அந்த கணவனுக்கு கோபம் எதோட கோபம் வரும்? அவ சாப்பாடு போடாம இருந்தாலே அது பெருசா தெரியாது, அவ எதிர்த்து பேசுவாளே அதெல்லாம் பெருசா தெரியாது. அவனை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய பாவம் எதுவா இருக்கு? ஏண்டி நான் தானே உனக்கு புருஷன், என்னோட தானே நீ வாழணும், என்னுடைய இடத்தை நீ எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுப்ப அப்படின்னு கோபப்படுறானே இல்லையா? ஒரு புருஷனுக்கு அவ்வளவு கோபம் வருகிறது. அப்ப இன்னொன்று இப்படி உதாரணம் செய்து பாருங்களேன். ஒருத்தனுக்கு ஒரு மனைவி, அவன் என்ன விரும்புறானோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறான், இப்படி ஒரு மனைவி. அதே நேரத்தில் அவனுடைய இடத்துல வேற ஒருத்தனுக்கு வச்சுட்டான். இன்னொரு மனைவி இருக்கிறா, அவனுக்கு எந்த விதத்திலும் எதிர்த்து பேசிட்டே இருப்பான். ஆனா புருஷ இடத்துல ஒருத்தனை வைக்கவே மாட்டான்.
இவன்கிட்ட கேளுங்க எந்த மனைவி சிறந்தவன் கேளுங்க. இந்த 2 மனைவியில எந்த மனைவி பெற்றன்னு கேளுங்க. என் இடத்தை யாருக்கும் எந்த மனைவி கொடுக்காமல் இருக்கிறாளோ அவதான் சிறந்தவன் சொல்லுவானா இல்லையா? அப்ப ஒரு மனைவி விடத்துல நம்ம என்ன செய்யறோம்? அதிகமாக உரிமையை எதிர்பார்க்கிறோம். அந்த மனைவியை நாம் படைக்கவில்லை. கொண்டாடி நீங்களா படைச்சிய, அவளுக்கு நீங்களா உயிர் கொடுத்திய. 18 வருஷம் 20 வருஷம் ஒருத்தன் பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கிறான். அவளை படைத்ததிலேயோ வளர்த்ததிலேயோ ஆளாக்கினதிலேயோ அவளை நகை நட்டு போட்டு அலங்கரித்ததிலேயோ எதுலையும் உங்களுக்கு பங்கே இல்லை. திருமணத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கை செய்த உடனே இவன் நமக்கு மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு அக்ரிமெண்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்ட உடனே இவன் என் பொண்டாட்டி, இவன் எனக்கு மாத்திரமே உரியவளாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? இந்த சின்ன ஒரு உடன்படிக்கையின் காரணமாக இவ்வளவு பெரிய உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு நம்ம இடத்துல எவ்வளவு உரிமை இருக்கிறது? ஒண்ணுமே இல்லாம இருக்கும். உங்களை படைச்சவன் யாரு? உங்களுக்கு உணவு தர்றவன் யாரு? உங்களுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீரை வானத்திலிருந்து இறக்குறான அவன் யாரு? இறக்கின தண்ணீர் மூலமாக பயிர் பச்சைகளை முளைக்க செய்து உங்களுக்கு உணவளிக்கிறான் அவன் யாரு? அவனுடைய இடத்துல ஒரு பணத்தை கொண்டு வைப்பீங்களா? அவனுடைய இடத்துல மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் கொண்டு வைப்பீங்களா? அவனுடைய இடத்துல நீங்களே தயாரித்துக் கொண்ட ஒரு கல்லையும் மண்ணையும் மரத்தையும் கொண்டு வைப்பீர்களா? நீங்கள் படைத்ததை உங்களுடைய இறைவன் என்று சொன்னால் படைத்தவனுக்கு எவ்வளவு கோபம் வரும்? ஒரு பண்டாட்டி விஷயத்தில் வர்ற கோபத்தோடு அதிகமா வருமா? இல்ல, அட பாவி, நான் உன்னைய படைச்சிருக்கிறேன், உன்னைய நான் படைச்சேன், இந்த பூமியை நான் படைச்சேன், நீ வாழ்றதுக்குரிய அனைத்து சாதனங்களையும் நான் செஞ்சிருக்கிறேன், நீ எதை வணங்குகிறாய் அதை நான் படைத்தேன், நீ எவனை வணங்குகிறாய் அவனை நான் தான் படைத்தேன். அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய என்னுடைய இடத்தில அற்பத்திலும் 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 அற்பமாக இருக்கக்கூடிய பொருளை கொண்டாந்து காட்டி அல்லாங்கிற, கடவுள்ங்கிற, தெய்வம்ங்கிற என்னிடத்தில் கேட்க வேண்டியதை எல்லாம் அங்க போய் கேட்கிறார். கோபமா வராதா? அவனுடைய நிலையிலிருந்து நீங்க பாருங்க. ஒரு முதலமைச்சருடைய இடத்துல கொண்டு போய் அடுத்த நிலையில உள்ள ஆள் உட்கார்ந்த என்ன கதிக்கு ஆகும்? ஜெயலலிதாவோட சீட்ல பன்னீர்செல்வம் உட்கார முடியுமா? முடியாது. கருணாநிதி இடத்துல போய் ஆற்காடு வீராசாமி உட்கார்ந்துட முடியுமா? ஒரு பிரதமர் மன்மோகன் சிங்குடைய இடத்துல போய் சிதம்பரம் உட்கார்ந்துருவாரா? அவரவருக்குரிய இடத்தில் அவரவர் தான் உட்க வேண்டும். ஒரு எஸ்பி உட்கார இடத்துல போய் ஒரு கான்ஸ்டபிள் உட்கார முடியுமா? அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர்களை விட கீழே உள்ளவர்களுக்கு கொடுத்தீர்களேயானால் அதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஒரு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியருடைய இடத்துல போய் அந்த பள்ளிக்கூடத்துடைய வாட்ச்மேன் போய் உட்கார முடியுமா? அவர் போடுற கையெழுத்து இவன் போட முடியுமா? அவனால் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஒரு கடையில முதலாளியாக ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், அந்த இடத்துல போய் சாமான் வாங்க வந்து போய் உட்கார்ந்து முடியுமா? நம்ம பொருள் வாங்க கடைக்கு போறோம், அந்த சீட்ல நம்ம உட்கார்ந்தா ஒத்துக்குவான் அவன்? அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு ஒரு எல்லை, ஒரு அந்தஸ்து, ஒரு தகுதி, ஒரு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையில் எவனும் சமரசம் செய்து கொள்ள தயாராக இல்லை, அடுத்தவனுக்கு விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அப்படி உனக்கு மட்டும் ரோசம் இருந்தா, உனக்கு மட்டும் இப்படி உரிமை இருக்குமையானால், உனக்கு மட்டும் உரிமையை அர்த்தம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவ்வளவு ஆத்திரமும் கோபமும் வறுமையானால், அதுக்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்கிற அளவுக்கு உன்னுடைய மூளை கொதிப்பு ஏற்படும் என்று சொன்னால், இந்த அற்ப ஜீவனை படைத்திருக்கிறானே, இந்த அண்ட சராசரங்களையும் அவன் பராமரித்துக் கொண்டிருக்கிறானே, அவன் பார்வையிலிருந்து அதை பார். அவனுடைய பார்வையிலிருந்து பார்த்தால் அவனுக்கு எவ்வளவு பெரிய கோபம் வரும். இந்த ஒரு மார்க்கத்தை சொல்வதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதான் தௌஹீத், இதான் உயிர் மூச்சு. தௌஹீத் என்ன? அவனுடைய இடத்தில் எவனையும் வைக்க மாட்டோம், அவனுடைய இடத்தில் எதனையும் வைக்க மாட்டோம். நீ எதையெல்லாம் வைக்கிற? இறைவனுடைய இடத்துல, கடவுளுடைய இடத்துல ஒருத்தனை கொண்டாந்து வச்சு பெரிய தாடியை வச்சுட்டு வர்றான், ஜுப்பா போட்டுக்கிட்டு வர்றான், நம்மள இருந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு உடையை அணிந்திருக்கிறான், வழக்கத்துக்கு மாறான முறையில் ஒரு கோலத்தை போட்டுக் கொண்டிருக்கிறான், கழுத்துல என்னத்தையாவது மாட்டிக்கொள்ளுகிறான். அவனை போன விஷயம் காலில் விழுந்து கும்பிடுறேன், அவன்கிட்ட போய் ஆசி கேட்கிற, அவன்கிட்ட போய் உன்னுடைய கோரிக்கையில புள்ள வேணும்னு கேட்கிற, அவன்கிட்ட போய் என்ன பணக்காரன் ஆக்குங்கிற. உன்னை மாதிரி ஒரு மனிதன், உன்னை மாதிரி அவனுக்கு மலைஜலத்தை ஆஸ்பத்திரியில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள அறுத்து பார்த்தா உள்ள மலைஜலம் தான் இருக்கும். மலைஜலத்தை சுமந்து கொண்டிருக்கிறான், அவன் கண்ணுக்கு முன்னாடி கக்கூசுக்கு போறான் வர்றான் பார்த்துக்கிட்டு இருக்கிற. அப்ப உன்னை மாதிரி அவனுக்கு நோய் வாய்ப்படுகிறான், உன்னை மாதிரி அவனை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாங்க.
உலகத்துல இப்படி ஆசி வழங்கிக்கிட்டு இருந்தவன் தனக்கு நோக்கி இந்த கையை வச்சு ஆசி வழங்கினானா அவனுக்கு முடியலன்னா கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாங்க. மனுஷன் படிச்சுன்னு தெரிகிறது, முதுமையை அடைகிறான், மண்டையை போடுகிறான், தூக்கி கொண்டு குழந்தை புதைக்கிறாங்க. முட்டையும் பார்த்துக்கிட்டு என்ன செய்யறான்? கடவுளேங்கிறான். நீதான் கடவுளுங்கிறான். என்னங்கடா இது? இது வரைக்கும் நேற்று வரைக்கும் இருந்தானா? ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இந்த பூமியில இருப்பான், 80 வருஷம் 70 வருஷம் இருந்திருப்பான். இந்த 70 வருஷத்துக்கு முந்தைய இவன் எங்க இருந்தான்? கொண்டை புதைச்சி முடிச்ச பிறகு இப்ப எங்க இருக்கிற ஆளு இருப்பான? அப்ப 80 வருஷத்துக்கு முந்தைய இருக்கவும் இல்ல, இப்ப அடக்கி முடிச்ச பிறகு இருக்கவும் இல்ல. இந்த மாதிரி உள்ளவனை எல்லாம் போய் கடவுளுடைய இடத்துல வைக்கிறீங்களே, கொஞ்சமாச்சு அறிவு வேணாமா? இதுக்குன்னு பெரிய PhD படிக்கணுமா? இதுக்காக வேண்டி பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்ணணுமா? உங்க மூளை இதை சொல்லாது. 1ஆம் கிளாஸ் படிக்காதவனுடைய மூளை கூட இதை சொல்லுமா சொல்லாதா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. சாமியார்ந்து வர்றான், அஜர்த்துங்கிறான், மூலானாங்கிறான், சேகுங்கிறான், பெரியாருங்கிறான், ஞானிங்கிறான். இவெல்லாம் யாரு? நம்மள மாதிரி எல்லா வகையிலும் நம்மள மாதிரி உள்ளவன். அவன் கடவுளுக்கு வேண்டப்பட்டவன் எப்படி கண்டுபிடிச்ச? என்ன எதை வச்சு நீ அவன் கடவுளுக்கு வேண்டப்பட்டவங்கிற காவியப்பட்ட வேண்டப்பட்டவன் ஆயிருவானா? பச்சை சட்டையை போட்டா வேண்டப்பட்டவன் ஆயிருவானா? இதை எந்த கடையிலையும் வாங்கலாம், எவனும் போடலாமே. பச்சை டிரஸ் போட பெரிய பயங்கரமான ஒரு கலையாது. நம்ம ஒரு பச்சை போர் வாங்கி சுத்திக்கிற முடியாத? அப்ப ஒரு கடையில போய் நம்ம வழக்கமான நம்ம மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் எப்படி நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டு இருக்கிறோம், அவன் ஒரு டிஃபரெண்டான ஒரு கோலத்தில் வந்தவொடனே மகான் வந்துட்டாரு, ஞானி வந்துட்டாரு, பெரியவர் வந்துட்டாரு, சேக வந்துட்டாரு, பார்த்தாலே புண்ணியம், தொட்டாலே புண்ணியம், கையை காட்டினாலே புண்ணியம். இப்படி புண்ணியம்னு சொன்னவனெல்லாம் பொம்பளை கேஸ்ல மாட்டி உள்ளதை மாட்டி கிடந்தா. கண்ணுக்கு முன்னாடி பாத்தீங்க, ஜெயில ஒருத்தன் செத்து போனா அதையும் கண்ணுக்கு முன்னாடியே பாத்தீங்க. இது என்ன? எப்படி கடவுளுங்கிறீங்க? அட மனுஷனும் கடவுளுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியாதா? அப்ப கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது இது கடவுள் இல்ல. எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் சரி, நான் எல்லா சாமியாரும் தான் சொல்றேன், முஸ்லீம் சாமியாரும் சேர்த்தான் சொல்றேன். இந்த முஸ்லீம்ல சாமியார் உண்டா முதல்ல? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவராக மக்களுக்கு வந்தார்கள். அவர்கள் எப்போதாவது தன்னை இவர்களை போல காட்டிக் கொண்டார்களா? அவங்களுக்கு இருக்கிற மரியாதை நீ உலகத்தில் எவனுக்கு இருக்கிறது? ஒரு விரல் அசைத்தால் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்களே, அப்படி சீடர்கள் அவர்கள் கிடைத்திருந்தார்கள். அவங்களுடைய எந்த ஒரு கட்டளையும் எதிர்த்து மறுபேச்சு பேசாத அளவுக்கு கட்டுப்படக்கூடிய தொண்டர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்கள் மீது தாய் தந்தையர் பெற்றோர் மனைவி மக்கள் அத்தனை பேரை விடவும் அதிக அன்பு செலுத்தியவர்கள் அவர்களுடைய சீடர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சீடர்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அந்த சீடர்களுக்கு இந்த மாதிரி நபிகள் நாயகம் வழிகாட்டினாங்களா? தன்னை முன்னிறுத்தக்கூடிய ஒரு வழியை காட்டினார்களா? தனக்கு கடவுள் தன்மையோ கடவுள் தன்மையில ஒரு பாகமோ பகுதியோ இருப்பதாக காட்டிக் கொண்டார்களா? அவங்க வாழுகிற காலத்தில் இறைவன் அவர்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுக்கிறான். அவருக்கு பேர் இப்ராஹிம்.
இப்ராஹிம் என்ற ஆண் குழந்தையை கொடுத்த உடனே, ஆண் குழந்தை உங்களுக்கு கிடையாது, எல்லாமே பொம்பளை பிள்ளை. ஜெயினபு பொம்பளை பிள்ளை, ருக்கையா பொம்பளை பிள்ளை, உம்மு குல்சும் பொம்பளை பிள்ளை, பாத்திமா பொம்பளை பிள்ளை, எல்லாமே பொம்பளை பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைச்சா எப்படி இருக்கு? அது 5 பொம்பளை பிள்ளை பெற்றவனுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தையே வைத்திருக்கும் பொழுது ஒரே ஒரு ஆண் குழந்தை பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள், அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு அன்பு பிரிய வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தை இறந்து விட்டது. பால்குடி பருவத்திலேயே இப்ராஹிம் என்ற குழந்தை இறந்து போய் விடுகிறது. எல்லா மனிதரையும் போலவே அதை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களில் இருந்து சாறை சாறையாக கண்ணீர் ஊற்றுகிறது. அல் ஐனு ததுமவு, கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன. ஒரு கல்பு யஹ்ஸுனு, உள்ளம் வேதனைப்படுகிறது. வ இன்னாலி ஃபிராத்திக யா இப்ராஹீம் லமஹ்ஸூனூன், இப்ராஹீமே உன்னுடைய பிரிவுக்கு நான் ரொம்ப கவலைப்படுகிறேன். நீ இறந்து போனது எனக்கு தாங்க முடியல, என் கண்ணை கட்டுப்படுத்த முடியல, என் உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் தடை செய்த ஒப்பாரி வைக்கவில்லையே தவிர அழ வேண்டிய அளவுக்கு அழுதார்கள். கவலையை வெளிப்படுத்த வேண்டிய அளவுக்கு வெளிப்படுத்தினார்கள். அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம் வைத்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இறந்த அன்றைக்கு பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. நபிகள் நாயகத்துடைய மகன் இறக்கிறாரு, அன்னைக்கு பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படுது. இது மாதிரி ஏற்பட்டா என்ன செய்யறான் உலகத்துல? இந்த காலத்தில் நவீன 20ஆம் நூற்றாண்டு என்ன பண்றான்? ஒரு சாமியார் ஊருக்கு வர்றாருன்னு வைங்க, ஒரு மகான் ஊருக்கு வர்றாரு, மகான் பொய் தான், நீங்க மகான் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தன் ஊருக்கு வர்றான்னு வைங்க, அன்னைக்கு பார்த்து என்னமா நடந்துச்சு, மழை பெஞ்சுன்னா கால் எடுத்து வச்சாரு மகான், மழை கொட்டு சீமானும் வந்ததுக்கான போற அம்பது ஊர்லயுமா மழை பெஞ்சு, ஏன்னா எத்தனை ஊர்ல மழை இல்லாம காஞ்சி போய் கிடக்குறாங்க, எல்லாம் கூட்டிட்டு போய்வன, அப்படி மழை பெஞ்சு இருக்குதா? என்னைக்காவது ஒருத்தன் வரும்போது என்னமா இயற்கையா நடந்துருச்சுன்னு வைங்களேன், மகான் வந்தாரு அப்படின்றான். ஒரு ஊருக்கு வருவானா, அவனை போய் லட்சம் பேர் பாப்பானுவ, அதுல 2 பேர் இயற்கையா இறைவன் நாட்டுப்படி பணக்காரன போயிருவான். அந்த மகானை பார்த்தனா பணக்காரன போயிட்டேன். அப்ப ஏன்டா 998 பேருக்கு ஆகக்காரன் 2 பேர் தானே ஆயிருக்கிறான், அவனுக்கு எல்லாம் யாவல. இப்படி எவனாவது ஒண்ணு நடந்துட்டான்னு சொல்லுது, அவன் தான் செஞ்சாங்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இதுக்கெல்லாம் விஞ்ஞானத்தை அறிஞ்சா வச்சிருந்தாங்க. 1400 வருஷத்துக்கு முந்தைய இந்த மாதிரியான காரணங்கள்லாம் அந்த மக்களுக்கு தெரிஞ்சு இருந்ததா? இல்ல. அந்த நேரத்தில் விட்டடிச்சா எப்படி இருக்கும்? எதுக்கு இந்த கிரகணம் தெரியுமா? என் புள்ள மூத்தா போயிடுச்சுல, அதுக்குதான் வானம் வந்து துக்கானிஸ்டிக்குன்னு சொல்லி இருந்தா அந்த மக்கள் நம்பி இருக்க மாட்டாங்க. சொல்றதை விடுங்க, சொல்லாமலே மக்கள் நம்பினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு முன்னாடியே மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசுறாங்க? ஏன் இன்னைக்கு கிரகணம் ஏற்படுது தெரியுமா? நம்முடைய தலைவர் முகமது நபி அவர்களுடைய மகன் ஆம்பளை பிள்ளை இறந்த காரணத்திற்காக வானம் துக்கத்தை அனுஷ்டிக்கிறது அப்படின்னு பேசிக் கொள்கிறார்கள். இது நபிகள் நாயகத்திற்கு பொதுவாக ஒரு மனிதர் கவலையில் இருக்கும் பொழுது இது மாதிரியான விமர்சனங்களை காதலோட வாங்குவோமா? எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கவலையில மூழ்கி இருக்கும் போது சுற்றுப்புறத்தில் உள்ளதை கவனிக்கவே மாட்டோம். பெரிய பயங்கரமான புருஷனை பறி கொடுத்து ஒரு பொம்பளை உட்கார்ந்து இருக்கான்னு வைங்க, புள்ளைய பறி கொடுத்து உட்கார்ந்து வைங்க, இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கும் போது இடி இடிச்சா கூட உங்களுக்கு தெரியுமா? என்னாவும் ஏதாவும் போயிடுச்சு, இப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிறது என்று வாயால் சொல்லி வெளிப்படுத்துகிற அளவுக்கு கவலையில் இருக்கிறார்கள். அப்போதும் கேர்ஃபுல்லா இருக்கிறார்கள், அப்போதும் கவனமா எப்படி இருக்கிறாங்க? என்னடா இது இந்த மாதிரி மக்கள் பேசுறாங்களே, நம்ம புள்ள மௌத்தானதுனாலதான், மரணித்த காரணத்தினாலதான் இந்த கிரகணம் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்களே, இது மனிதத்தன்மைக்கு மேல கொண்டு நம்ம வைக்கிற மாதிரி தெரியுது. அது அல்லாஹ்வுல தீர்மானிப்பான், கடவுள்ல தீர்மானிப்பான். என்னமோ நமக்கு என்னமோ இறைத்தன்மை இருக்கிற மாதிரியும், நமக்கு என்னமோ பவர் இருக்கிற மாதிரியும், நமக்கு ஒண்ணுண்டா உலகமே பொறுத்து கொள்ளாதுங்கிற மாதிரியும் அல்லவா இந்த மக்கள் நினைக்கிறார்கள் என்று கோபப்பட்டு கவலையை மறக்கிறாங்க, கொள்கையை பிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் எவனும் கொள்கை பிரச்சாரம் பண்ண மாட்டான், எந்த மனுஷனுக்கு முடியாது. கவலையில் இருக்கும்போது ஒரு தப்பு முன்னாடி நடந்தா கூட அட போன நானே கவலையில் இருக்கேன், இதே போய் சொல்லிட்டு இருப்பேன் என்றுதான் எல்லோரும் நடப்பார்கள். அவங்க அந்த கவலையை மிஞ்சி என்ன பண்றாங்கன்னா மக்கள்கிட்ட வர்றாங்க. மக்களே, இது எந்த மனிதனுடைய பிறப்புக்காகவும் இந்த கிரகணம் ஏற்படாது, எந்த மனிதனுடைய மரணத்திற்காகவும் இது இந்த மாதிரியான கிரகணம் ஏற்படாது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளில் ஒரு ஏற்பாடு.
இது போன்ற காட்சியை நீங்கள் காணும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், பாதுகாப்பு தேடுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளை ஈடுபடுங்கள், அது விலகும் வரை இது போன்ற நல்லறங்களை செய்யுங்கள் என்று மக்களுக்கு போதனை செய்கிறார்கள். அன்றைக்கு போய் விஞ்ஞான அறிவியல் விளக்கிட்டு இருக்கோம், அப்படிதான் சொல்ல முடியும். ஏன் அது பாதுகாப்பு தேட சொன்னாங்க? கிரகணம் ஏற்படும் பொழுது எல்லாம் ஒரு நேர்கோட்டில் வரும். சூரியன், சந்திரன், பூமி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுதுதான் கிரகணம் ஏற்படுகிறது. நேர்கோட்டில் ஒரே நேர்கோட்டில் இப்படி மூணு இருக்கும் பொழுது ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய தன்மையில இதனுடைய ஈர்ப்பு தன்மை கொஞ்சம் கூடி போயிட்டாலும் அதனுடைய ஈர்ப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டாலும் ஒன்னோட ஒன்னு இழுத்து முட்டி மோதி சுக்குநூறா நொறுங்கி அழிஞ்சு நாசமா போய்விடும். அப்படி ஒரு டேஞ்சரான கட்டம் ஒவ்வொரு கிரகண நேரத்திலும் மற்ற நேரங்களில் இல்லாத ஒரு ஆபத்தான ஒரு நிலையை இந்த கோள்கள் அடைகின்றன, பூமி, சூரியன், சந்திரன் அடைகின்றன என்பதற்காகத்தான் அது ஒரு ஆபத்தான இறைவனுடைய அத்தாட்சி. அதை பார்த்தா அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க, உங்களை திருத்திக்கிறங்க, தான தர்மம் செய்யுங்க, இப்படி எல்லாம் சொன்னார்கள். இப்ப நம்ம எதுக்கு சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை எப்படி வளர்த்து விட்டு போனார்கள், நீங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள், இஸ்லாம்ங்கிற பெயரை வைத்துக் கொண்டு பிற சமயத்து மக்கள் எப்படியெல்லாம் மனுஷனை கடவுள் என்று நினைப்பார்களோ அப்படி நினைக்கிறீர்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இன்றைக்கும் வாழ்கிற மக்கள் ஈசா நபியை கடவுளுடைய மகன் என்றும் அவங்களுடைய தாயார் மரியம் அவர்களை கடவுளுடைய மனைவியை போலும் என்ன செய்யறாங்க, நம்பிக்கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் காலத்திலும் இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இருந்தார்கள், அந்த ஊர்ல இருந்தார்கள். அப்ப குர்ஆன் அவங்களை நோக்கி என்ன கேட்கிறது? நீங்கள் அவங்களை இறைவன்கிறீங்களே, இறைவனுடைய பிள்ளைகள்லாம் சொல்லுகிறீர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீர்களா? கானா யகுலானி தாம், அந்த ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா? குர்ஆன் என்ன கேட்கிறது? நீங்கள் ஈசா நபி எடுத்துக்கொள்ளுங்கள், மரியமை எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்க ரெண்டு பேரும் சோறு இல்ல சாப்பாடு சாப்பிட்டார்களா இல்லையா? சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. எப்படி என்ன கடவுள் எப்ப சாப்பிட்டாரோ கண்டிப்பா கக்கூசு போவார்ல, பாத்ரூம் போவார்ல, அப்புறம் என்ன கடவுளுங்கிற? அப்ப அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? நீங்க யார கடவுளுங்கிறீங்களோ உங்க வாக்குமூலப்படி அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிடாத என்னையே வணங்குங்கப்பா, சாப்பாட்டின் பக்கம் தேவையில்லாத உங்களிடத்தில் எந்த பொருளையும் எதிர்பார்க்காத ஏக இறைவனாக என்னை நீங்கள் வணங்குங்கள். ஏன் சாப்பிட்டதை சாப்பிட்டாளுக்கு வணங்குறீங்க இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை நோக்கி சொல்றான், மக்களை நோக்கி சொல்றான், நபிகள் நாயகத்தை நோக்கி சொல்றான். உன்னூர் கை மண்ணு பையனுள்ள ரஹ்முல் ஆயாத். முகமது நம்ம பாயிண்ட் எப்படி இதை கேட்டு எல்லாம் சொல்றான். இதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் கானா யகுலானி தாம், ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றான், உன்னூர் கை பண்ணு பையனுள்ள ரஹ்முல் ஆயாத். பாயிண்டை எப்படி எடுத்து போடுகிறேன். சும்மந்தூர் அண்ணா யுஸ்ரஃபூன், எப்படி அவங்க தடம் புரண்டு போறாங்க. இதுக்கு பிறகு பாத்தியா நான் எப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறேன், அது கூட விளங்காம ஆமா கடவுள் தான் என்ன பார்த்தோம் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நீங்க என்ன விளங்கனே? ஒருவனை கடவுள் தன்மை என்று கொடுக்க போனீர்களே, ஆனால் கடவுளுக்குரிய இலக்கணங்கள் எல்லாம் அதில் இருக்கிறதா? உண்ணாமல் இருந்தாரா, பருகாமல் இருந்தாரா, உறங்காமல் இருந்தாரா, நோய்வாய்ப்படாமல் இருந்தாரா, முதுமையாகாமல் இருந்தாரா, எந்த பொருளின்பாலும் தேவையற்றவராக இருந்தாரா, கவலை இல்லாமல் இருந்தாரா, யாருக்கும் பயப்படாமல் இருந்தாரா, நினைத்த அனைத்தையும் செய்யக்கூடியவராக இருந்தாரா, அவருக்கு இயலாத ஒன்றுமே இருக்கவில்லையா? இப்படியெல்லாம் பார்த்துத்தான் நீங்கள் கடவுளை தீர்மானிக்கணுமே தவிர, நீங்களா மைக்க பிடிச்சிட்டு கடவுளுங்கிறீங்க, மண்ணை பிடிச்சிட்டு கடவுளுங்கிறீங்க, நீங்களா ஒரு பொருளை செஞ்சு வச்சுட்டு கடவுளுங்கிறீங்க, என்னங்க பார்த்தோம் என்று திருமலை குர்ஆன் கேட்கிறதா இல்லையா? இந்த வழியில வந்த நாம முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நாம எதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைக்கிறீங்க? அவங்களை எல்லாம் இந்த மாதிரி ஆட்களை தானங்க புதைச்சு வச்சுக்கிட்டு தர்காங்கிறீங்க. உசுரோட இருந்தா ஞானிங்கிறீங்க, சேகுங்கிறீங்க, பெரியாருங்கிறீங்க, முரீதுங்கிறீங்க, செத்து போயிட்டு அவுளியாங்கிறீங்க, தர்காங்கிறீங்க. அவங்களாம் யாரு? முதல்ல செத்து போய் அடக்கம் பண்ணி அதுல இருந்து வழங்க மாட்டேன். ஒரு ஆளை கொண்டு அடக்கம் பண்ணி புதைச்சாச்சு. ஏன் புதைச்ச? உசுரோட இருக்கிற ஆளை எவனாச்சும் கொண்டு புதைப்பானா? ஒரு ஆள் உசுரோட இருக்காருன்னு சொன்னா உசுரோட உள்ள ஆளை புதைச்சா இந்த நாட்டில் என்ன செக்ஷன் போடுவான்? அப்ப என்ன புதைச்ச? அப்ப உயிரோட இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணி தானே புதைச்சிங்க. ஒரு ஆள் இறந்து போயிட்டார்ல, ஏன் புதைச்சிங்க? ஆள் உசுரோட இல்ல. உசுரோட இல்லைன்னா நம்மள மாதிரி அவருக்கு பேச முடியாது, நம்மள மாதிரி சிரிக்க முடியாது, நம்மள மாதிரி அழுகவும் முடியாது, நம்மள மாதிரி திங்கவும் முடியாது, நம்மள மாதிரி எதுவும் ஒன்று செய்யும். நமக்கும் முடியுது, அவருக்கு முடியாது. அட குறைஞ்சபட்சம் அவரே குனிய சொல்லிட்டு போய் கண்ணை அடக்கிக்கிறாரா? அதுவா செய்வாரா?
இது இப்படி நடந்து போச்சு, தூக்கி கொண்டு நம்ம தான் போட வேண்டியிருக்கு. ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவரை புதைக்கிறது கூட மனுஷனே நம்ம தான் குழியை வெட்டி கொண்டே உள்ள தள்ளணுமே தவிர தன்னுடைய குழியை தானே வெட்டிக்கிடுவாரா? அப்ப இந்த மாதிரி கண்ணு முன்னாடி பாக்குறீங்க, கொண்டை அடக்கி வச்சுக்கிட்டு அந்த பாவா இந்த பாவா அந்த பெரியார் இந்த பெரியாருங்கிறீங்க. இங்க நடாண்டா என்ன ஊருங்க அது 144 பாவா சன் டிவியில போடுறான், நிஜம்னு ஒரு தலைப்புல ஒரு செய்தியை போடுறான். என்ன போடுறான்? பழவேற்காடுங்கிற ஊர்ல 144 அடியில கபர் இருக்குதான். எத்தனை அடி? 144 அடியில சமாதிங்க. 144 அடியில மனுஷன் இருக்க முடியுமா? 144 அடி அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நிச்சயமா முதல்ல 144 அடியில இருந்தா இந்த தெரு மாதிரி 2 தெருவுகளுக்கு அகலமா இருக்கணும், அப்பதான் நிக்க முடியும். 140 ஒத்த முடியுமா? நிக்க முடியுமா? முடியாது, விழுந்துருவான். அப்ப 144 அடி பாவாண்டு அங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க எடலாக்குடி வரைக்கும் போட்டுருக்கான். 144 அடியில கபரை போட்டு அது ஒரு போர்வையை போத்தி அமாவாசைக்கு மூச்சு விடுது கபரு. எங்கடா மூச்சு விடுது? மூச்சு மூக்குலாடா விடு, பார்த்தா வயிற்றுல இருந்து மூச்சு வருது. தொடர்ந்து அவங்க கணக்குப்படி பார்த்தா ஒரு 7 இடத்துல மூச்சு வருது. அப்ப மூச்சு வர்ற மாதிரி என்ன செய்யறான். இதை போய் நம்பிக்கிட்டு என்ன செய்யுது? பெரிய கூட்டம் பயங்கரமா அமாவாசைக்கு அலமோது அவுளியா மூச்சு விடுறாரு. அவுளியா மூச்சு விடுறாருங்கிறிய போர்வை போத்தி வச்சுக்கிட்டு தானே மூச்சு விடுறாருங்க. எடுத்து விட்டு பாத்தியா என்னமாச்சு? உள்ள ஒரு பலூனை வச்சுட்டு ஆட்டோல ஹார்ன் அடிப்பான்ல பம்பு, அதை வச்சா போதுமா அமுக்கு கிளம்பும். இப்படி இது பெரிய மேட்டரா? ஆட்டோல ஹார்ன் அடிப்பான்ல இப்படி அந்த ஹார்னை வச்சு அங்க ஒரு பலூனை வச்சு விட்டோம்னா ஒரு அமுக்குனா கிளம்பும், விட்டா இறங்கு. இந்த மாதிரி ஒரு 10 இடத்துல இருந்துட்டு 10 பேரும் செய்ய முடியாதா? அல்ல ஒரு எலக்ட்ரானிக் மூலமா நவீன முறையில ஆடக்கூடிய வகையில் ஒன்று செய்ய முடியாது. போர்வை தூக்கி பாத்தியா? உங்களுக்கு மூச்சு தான் விடுறாரா? நீங்க செட்டப் பண்ணாங்க நம்புறானையா? இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம்? பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா? இன்சூரன்ஸ் செய்யலாமா? எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா? குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா? இமாம்களை பின்பற்றலாமா? சஹாபாக்களை பின்பற்றலாமா? இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரர்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 டிவிடி, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வேற மார்க்கத்தில் உள்ளவங்க நம்பிட்டு போற முஸ்லீம் நம்பலாமா? முஸ்லீம் என்பவன் இதெல்லாம் நம்புறதுக்கு அவனுக்கு அனுமதி இருக்கிறதா? எதையும் தீர்க்க ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தானே அல்லாஹ் குர்ஆனையும் சிந்திக்கணும்னு சொல்றான். குர்ஆனை அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அபலா யத்ததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அல்லதீன இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்ம உம்யானா, அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டாலும் குருடர்களாக செவிடர்களாக விழமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படி சிந்தனை வயப்பட்டவர்களாக வாழ வேண்டிய முஸ்லிம் தாய்மார்களும் பெரியவர்களும் போய்கிட்டு 144 அடி சமாதி கடவுள் போய் நிக்கிறிய, டெஸ்டுக்கு வர்றியா? சோதிச்சு பாக்குவோமா? இங்க உங்க ஊர்ல நாங்க எந்த மாவட்டத்தில் நாங்க இந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த குமரி மாவட்டத்தில் நாங்கள் இருந்த காலத்துல ஆளூர் தர்காவுல அவுளியா சிரிக்கிறாரு, அது மூச்சு விடுறதா? மூச்சு விடுறாரு, அதுல மூச்சு விடுறாரு. கடைசி நாங்கெல்லாம் போனோம், டெஸ்ட் பண்ணுவோம், வரியா தொடர்ந்து காட்டுறியா? நாங்க ரெடி, தொடர்ந்து போர்வை போச்சு கிளம்பினா மூச்சு விடுற அர்த்தமா? இந்த மாதிரி எல்லாம் செய்கிறார்கள். அப்ப நம்ம என்ன விளங்கன? ஏகத்துவ கொள்கை இல்ல. அப்ப உன்னுடைய தொழுகைக்கு என்ன கிடைக்கும்? உன்னுடைய நோம்புக்கு என்ன கிடைக்கும்? இதை விட தெரிஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ் மனிதனுக்கு எக்ஸ்ட்ராவா பவர், ஒரு அந்தஸ்து கொடுக்கிறான் என்று சொன்னால் நபிமார்களுக்கு கண்டிப்பா கொடுப்பானா இல்லையா? நம்முடைய நம்பிக்கை, இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மனிதர்களிலேயே யாரு கடவுளின் தூதர் என்று நம்ம நினைக்கிறோமோ, நம்ப வேண்டுமோ, இறைவனால் தூதர்களாக நியமிக்கப்பட்டார்களோ அவங்க சிறந்தவர்கள். நபிமார்கள் சிறந்தவர்கள் என்பது நம்ம எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிறோம்.
அவர்களுக்கு கீழே மற்ற எல்லாரும். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நபிமார்களுக்கு கீழே தான் மற்ற எல்லா மனிதர்களும் வர வேண்டும். அப்ப அல்லாஹ் ஒரு வேண்டியவர், ஒரு மகானை, இவருக்கு மட்டும் என்னுடைய பவர்ல கொஞ்சத்தை கொடுத்து விட்டேன், இவர் நினைச்சதெல்லாம் செய்வாரு என்று இருக்குமையானால் யாருக்கு அதை கொடுத்திருப்பான்? நபிமார்கள் கொடுத்திருப்பான்ல. அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே மிக மிக சிறந்த படைப்பாக திருக்குர்ஆன்ல சொல்லப்படுறது இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபியை தான் அல்லாஹ் தன்னுடைய கலீல் ஃப்ரெண்ட் என்று சொல்கிறான். மனுஷன் அல்லாஹ்வுக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? ஆக முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்ராஹிம் நபியை இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் நபி அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நண்பராக, உற்ற நண்பராக ஆக்கி கொண்டான் அப்படின்னு சொல்றான். இப்ப உற்ற நண்பராகிய அந்த இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறாரு. எல்லா மனுஷனுக்கும் போல அவருக்கு ஆசை இருக்கும்ல. அவருக்கு அல்லாஹ் ஆம்பளை பிள்ளை எப்ப கொடுக்குறான்? ஒரு மனிதனுக்கு எப்ப பிள்ளையை நம்ம விரும்புவோம்? உங்களுக்கு எப்ப பிள்ளை வேணும் விரும்புவீங்க? கல்யாணம் பண்றீங்க, 25 வயசுல கல்யாணம் பண்ணா உடனே புள்ள வேணும்னு நினைப்பீங்க. இல்லைன்னா ஒரு 30 வயசுல புள்ள வேணும்னு நினைப்பீங்க. ஒரு 35 வயசுலயாவது புள்ள வேணும்னு நினைப்பீங்க. இந்த பருவத்துக்குள்ள புள்ளைய பெத்தாதான் அந்த புள்ளைய வளர்க்க முடியும், அதுக்கு கல்வி கேட்க முடியும், கல்வி கொடுக்க முடியும், அதை ஒரு நல்ல வேலையில் அமர்த்த முடியும். அப்புறம் நம்ம தளர்ந்து தள்ளாடி படுக்கையில விழுந்த பிறகு அந்த புள்ள சம்பாதிச்சு நம்மளை காப்பாற்ற முடியும். இதெல்லாம் நடக்கிறதா இருந்தா அதுக்கு அந்த பருவத்திலே புள்ளைய பெறணும். நான் 75 வயசுல பிள்ளைய பெற்றேன்னு சொன்னா நான் அதை வளர்க்க இயலுமா? அப்புறம் அது என்னை வளர்க்குமா? எனக்கு 75 வயசுல பிள்ளை இல்லாம இருந்து 75 வயசுல பிள்ளைய பெற்றேன்னு சொன்னா எனக்கு முதல்ல சோறு போட முடியுமா? அதுக்கு ஒரு கல்வி கொடுக்கல சம்பாத்தியம் இருக்குமா? நான் படுக்கையில விழுந்துட்டேன்னு சொன்னா அவ 5 வயசா 10 வயசா இருந்தா என்னை கவனிப்பானா? அப்ப ஒவ்வொரு மனுஷனும் எப்ப பிள்ளைய வேணும் ஆசைப்படுறான்? அவனவனுடைய இளமையிலேயோ நடுத்தர வயசுலயோ தான் குழந்தையை விரும்புவார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். தள்ளாத முதிய தளர்ந்து போன வயசுல யாருமே பிள்ளைய விரும்ப மாட்டார்கள். ஆனா இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் எப்ப பிள்ளைய கொடுத்தான் தெரியுமா? நம்முடைய ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, நம்முடைய நண்பர் ஆயிட்டாரு, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்துருவோம். அப்படி கொடுத்தானா? இப்ராஹிம் நபி அவர்களை சொன்னதாக குர்ஆன் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். தள்ளாத முதுமையில எனக்கு இஸ்மாயில் என்ற குழந்தையையும் இஸ்ஹாக் என்ற குழந்தையும் தந்திருக்கிறானே அந்த இறைவனுக்கு எல்லா புகழும்ங்கிறார். அவரே சொல்றாரு, எனக்கு எப்ப புள்ள பிறந்துச்சுங்கிறாரு? தள்ளாத வயசுல, முதிர் வயசுல, கிழட்டு பருவத்தில் அல்லாஹ் எனக்கு பிள்ளையை தந்தான், அதுக்கும் புகழ் என்கிறாரு. அப்ப எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஆசைப்படக்கூடிய பருவத்தில் ஒரு உற்ற நண்பருக்கு பிள்ளையை கொடுக்காம தளர்ந்து போய் அடங்கி போன வயசுல கொண்டு என்ன செய்யறான்ல பிள்ளையை கொடுக்கிறான். அது எந்த மாதிரி என்று கேட்டா, இப்ராஹிம் நபிக்கு இந்த குழந்தை பிறந்த செய்தியை சொல்வதற்காக அல்லாஹ் குழந்தை உண்டாக போற செய்தியை சொல்வதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பி வைக்கிறான். மாணவர் இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க? உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை, குலாமின் ஹலீம், பொறுமையான சகிப்புத்தன்மை உள்ள ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று இப்ராஹிம் நபி இடத்துல மலக்குகள் வானவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆன்ல உள்ளது. சொல்லும் போது அவருடைய மனைவி அங்க இருக்கிறாங்க. மனைவிக்கு இந்த வானவர்கள் மனித வடிவத்தில் பேசிய காரணத்தினால் அவங்களுக்கு தெரிகிறது. அப்ப அந்த அம்மா கேக்குது, அலிது யா வைலத்தா அலிது ஆனா அஜூசுன் ஹாதா பாலி ஷேகா. என்னது, நானும் கிழவியா இருக்கிறேன், இந்த ஆளு படு கிழவனா இருக்கிறாரு, எங்களுக்கு பிள்ளையா? இன்ன ஹாதால ஷைஉன் உஜாப், இது என்ன பெரிய ஆச்சரியப்பா அப்படின்னு கேக்குற அம்மா. அப்ப அந்த அம்மாவுக்கு நம்பவே முடியல, இந்த வயசுலயுமா புள்ள பிறக்கும் என்று தளர்ந்து நம்பிக்கை இழந்துருவார்களே. அந்த வயசுல போய் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் பிள்ளைய கொடுக்கிறான். என்ன தெரியுது? அவன் நினைக்கும் போது கொடுப்பான், இவர் ஆசைப்படும் போது கொடுக்க மாட்டான், இவர் விரும்பும் போது கொடுக்க மாட்டான், அவன் நினைச்சா தான் கொடுப்பான் என்பதற்கு இதை விட என்ன ஆதாரம்? ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொடுத்தான். கொடுத்தபடி எடுத்துக்கிட்டாங்க, கொடுக்காம இருந்திருக்கலாமாங்க? கொடுத்துட்டு என்ன செய்யலாம்? நான் தான் காட்டுறான்ல, நான் நினைச்சா தருவேன். நீ வேண்டிய நபியாக இருக்கலாம், இறை தூதராக இருக்கலாம், மனிதர்கள் சிறந்தவராக இருக்கலாம், நான் தானே உன்னை நியமிச்சிருக்கிறேன், எனக்குத்தான் அதிகாரம் காட்டுவதற்காக வேண்டி உனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கவும் செய்வேன், அதை எடுக்கவும் செய்வேன், உனக்கு ஒண்ணும் முடியாதுன்னு காட்டுவேன். அதனுங்க அர்த்தம். இவ்வளவு கவலைப்பட்டாங்களங்க மகன் இறந்ததுக்காக வேண்டி, அதை இறக்காம தடுக்க முடிஞ்சுச்சா? உசுரை தக்க வைக்க முடிஞ்சா? இவன் என்ன செய்யறான்? யாரோ செத்து போயிட்டாங்களாம், உங்க ஊர்ல கட்டி விட்ட கதைகள் தான் எல்லாம். அப்துல் கார் ஜீலானி காலமா
செத்து போன உடனே அம்மா வந்து நினைஞ்சாங்களா, ஓடி வந்து அப்துல் காதர் ஜிலானி அவர்களே என் புள்ள செத்து போச்சு. அப்படியே அப்ப எட்டி பார்த்தாராம். மலக்குகளுடைய வேகம் என்னது, கண்மூடி திறக்குள்ள ஓடி போயிருவாங்க. இவன் என்னமோ செய்ய மாட்டு வண்டியில போறமா நினைச்சுக்கிட்டு மலக்கு அந்த செத்து போன அம்மா ஓடி வந்து சொல்லுதான். சொல்லும்போது பாக்குறாராம், அப்படி போயிட்டு இருக்கிறாராம் மலக்கு. இஸ்ராயல் ஒரு மலக்கு என்ன செய்யறாராம், எல்லா உயிர்களையும் கைப்பற்றிக்கிட்டு ஒரு கூடையில போட்டுக்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாராம். அப்ப என்ன செய்யறா இவர் அப்துல் காதர் ஜிலானி, ஓய் அந்த ஒரு உயிரை மட்டும் விட்டுட்டு போ அப்படின்றாராம். அவர் என்ன செஞ்சாராம், அதெல்லாம் முடியாது, கடவுளுடைய கட்டளை, ஒரு உயிரை விட மாட்டேன், இந்த அம்மா பாவமா இருக்குப்பா, புள்ள இறந்து போச்சுக்குது, அந்த உயிரை மட்டும் திருப்பி கொடுத்துட்டு போ அப்படின்னாராம். முடியாதுன்னு உடனே ஒரு பாச கயிறு வச்சிருந்தாராம், அப்படி சொல்லி அடிச்சு வீசினாராம். அந்த மலைக்குடைய காலில் அந்த கயிறு மாட்டணும், ஒரு வெட்டினாரா, கூடையில உள்ள உயிரெல்லாம் குப்புற கொட்டி அன்னைக்கு செத்து போன எல்லாரும் குறைச்சிட்டாங்களாம். உயிரெல்லாம் ஓடி வந்து உடல்ல சேர்ந்துருச்சான். அட பாவிகளை, இதெல்லாம் கதை, இது அவுளியா கதை, இதெல்லாம் மகான்கள். உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா, மூளை இருக்கா, இப்படி செய்ய இயலுமா? ஒரு மனிதன் இறக்குறாருன்னா அல்ல, அவரே இறந்தாரு, 50 பேர் உயிரை மீட்டு கொடுத்துருப்பீங்க. அவரு இந்த அப்துல் காதர் ஜிலானி 50 பேர் உயிரை மீட்டு கொடுத்தாருலப்பா, அவரு எங்க இப்ப இல்ல காணா. அவருடைய அடக்கத்தை போட்டான் பாம்பு, நொறுங்கி தூளா போச்சு. பாக்தாதுல ஏதாவது செய்ய முடிஞ்சா? ஈராக் அமெரிக்காக்காரன் போய் ஈராக்ல பாக்தாதுல அவருடைய சமாதி இருக்கிறது, அந்த சமாதியில பார்த்து அடிச்சான குண்டு, ஒன்னும் செய்ய முடியல. எடுத்து கட்டடிச்சு தடுக்க வேண்டியதான? அவர் இருக்கக்கூடிய ஈராக்க தாங்க தூம்சம் பண்ணி நாசமாக்கி இருக்கிறான். அவர் இருந்து உன்னைய காப்பாற்றுவார், பிள்ளையை தருவாருங்கிற, உட்கார்ந்தா யா மொய்துங்கிற, எந்திரிச்சா யா மொய்துங்கிற, பள்ளிவாசலுக்கெல்லாம் பேர் மொய்து ஆண்டவர் பள்ளிவாசலுங்கிற, லட்சம் பண்ண அப்படிதான் எழுதி வச்சிருக்கிற. அவர் அந்த பள்ளியா சொந்தக்காரரு. அட இப்படி உலகளாவிய அதிகாரம் உள்ளவர் நினைக்கிறிய, அவரை போய் ஒண்ணுமில்லாம ஆகிவிட்டானே. இப்ப டம்மி அரசாங்கத்தை வச்சுட்டு அமெரிக்கா கையில் இருக்கிறது, அதை போய் தடுக்க முடிஞ்ச அவரால. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான் என்பது கூட விளங்காம நபிமார்களுக்கு கொடுத்ததை விட அதிகமான பவரையும் சக்தியையும் இது போன்றவர்களுக்கு கொடுப்பான் நம்புறீங்களா? இது இப்படி ஆகும்? அல்லாஹ்வுக்கு மேல, அல்லாஹ்வுக்கு சமமாக, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக நபிமார்களுக்கு மேலாக ஒருவரை கொண்டு போய் வைப்பதற்கு பேர் தௌஹீதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களம், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், பலமுறை சொல்லப்பட்ட சம்பவம் தான். உஹது போர்க்களத்தில் அவர்களுடைய பல் உடைக்கப்படுகிறது, கண்ணமெல்லாம் வெட்டப்படுகிறது, ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது, அதிகமான ரத்தம் ஓடி மூர்ச்சையாய் கீழே விழுந்து விடுகிறார்கள், மரணித்து விட்டார்கள் என்று வதந்தி பரவுகிறது. அவ்வளவு வேதனையான ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய கைஃப யுஃப்லிஹு கௌமுன் சஜ்ஜு வஜ்ஹ நபிய்ஹிம் பித்தமி, நபியுடைய முகத்தில், நான் ஒரு இறை தூதர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெட்டின உடனே வெட்டி இரத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டி கொண்டிருக்கும் பொழுது வேதனையில துடித்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஒரு இறை தூதர். இறை தூதரை வந்து வெட்டிவிட்டீங்களா? இறை தூதரை வந்து இரத்த காயம் ஏற்படுத்திட்டீங்களா? என்னுடைய முகத்தில் இரத்த காயம் பூசி விட்டீர்களா? நீ எப்படி ஜெயிக்கிற பாப்போன்ட்டாங்க. கைபையுபுலி கௌமுன் சஜ்ஜு வஜ்ஹ நபிய்ஹிம் பித்தமி, நபியின் முகத்தில் இரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் பார்த்துருவோம் அப்படின்ட்டாங்க. இது ஏதோ ஒரு பர்பஸா திட்டமிட்டு தன்னை ஒரு ஆணவத்துல கர்வத்துல சொன்ன வார்த்தை இல்ல, வேதனையில் வந்த வார்த்தை. வலி தாங்க முடியாது. நம்ம கூட சொல்லுவா இல்லையா, எவனாச்சும் அடிச்சுட்டான்னு அடிச்சுட்டு பாப்பண்டா உன்னைய, நீ நாசமா போயிடுடா. இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாரும் சொல்லும் போது அல்லாஹ் தலையிட மாட்டான், பேசாம இருக்கிறான். ஏன்? எவனோ சொன்னதெல்லாம் மார்க்க ஆதாரமாயிராது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால், அதை கண்டிக்காமல் விட்டுவிட்டால், அப்ப முகமது நபிக்கு பவர் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இருக்கிற பவர் எல்லாம் அவருக்கு இருக்கிற நினைப்பு வந்துருமா இல்லையா? இதை சொன்ன உடனே, எதை சொன்ன உடனே, நபியின் முகத்தில் இரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்ற வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், முகமதே நபியே, அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை, நீ தூதர், நான் உன்னை வந்து என்னுடைய தூதரை அனுப்பி இருக்கிறேன், நான் சொன்ன செய்தியை போய் மக்களுக்கு சொல்லணுமே தவிர அவன் தோத்து போயிடுவான், இவன் ஜெயிச்சிருவான், இவன் பணக்காரனா போவான், விதக்காரனா போவான், இவனுக்கு புள்ள பிறகு இவனுக்கு புள்ள பிறக்காது என்ற ஜட்ஜ்மெண்ட் சொல்ற வேலை உன் வேலை கிடையாது. அந்த பவர் உனக்கு தரல சொல்றான். ஒரு அதிகாரம் இல்லைங்கிறான். இந்த அதிகாரத்தை தரலன்னு சொல்லல. லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு எதுவுமே இல்லை. அல்லாஹ் யோசிச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமான ஒரு அடியாரு, அவர் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறாரு, ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த வேதனை, அவங்க படுற கஷ்டம், அவங்க படுற கவலையை விட
அல்ல எதை பார்க்கறான்? நான் தான் முதல்ல, அவரையா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்னுடைய அதிகாரங்கள் குறையுது, என்னுடைய அதிகாரம் இந்த சொல்லால் பறிக்கப்படுகிறது, என்னுடைய அதிகாரத்துக்கு இது சவாலாக இருக்கிறது. நீ வேதனைப்பட்டா என்ன, கஷ்டப்பட்டா எனக்கு, அந்த நேரத்தில் கஷ்டம் தானே படி சொன்னாங்க, தாங்க முடியாத வேதனை சொன்னாங்க. சாதாரண சந்தோஷமான நிலையில பிளான் பண்ணி தன்னை உயர்த்தி காட்டுவதற்காக இதை சொன்னாங்க. கோபத்துல, ஆத்திரத்துல, வேதனையில துடிச்சு என்ன சொல்றோம்னு தெரியாம சொல்வது மனிதனுடைய இயல்பு. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பட்ட மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அது நபியுடைய வாயில் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயில் வந்து முகமது நபி அடிச்சு விட்டா அழிஞ்சு போயிருந்தான் அவனு, அவர் அடிச்சுட்டா தோத்துதான் அவனு அப்படின்னு வந்துருமா இல்லையா? அதுக்குத்தான் அந்த வேதனையான நேரத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்னத்தை நிலைநாட்டுறான்? அதிகாரம் எனக்கு தான். அப்ப முகமது நபிக்கு அதிகாரம் இல்லைன்னா நாகூர் ஆண்டவருக்கு அதிகாரமா? பாபா காசிம் ஒலியுல்லாவுக்கு அதிகாரமா? ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபுக்கு அதிகாரமா? அட நபிகள் நாயகத்துக்கு அதிகாரம் இல்லைங்கிறானா அல்லாஹ்? அப்ப லைஸல கமினல் அம்ரி ஷைஉன், இதெல்லாம் குர்ஆன் வசன, கதை இல்ல, கற்பனை இல்ல. நீங்க அரபில வச்சுக்கிட்டு மந்திரமா ஓதிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியல. அடுத்தது ஓதி பாருங்க குர்ஆனை, மொழிபெயர்ப்போட படிச்சு பாருங்க. அப்ப நபிகள் நாயகத்துக்கு இந்த அதிகாரம் இல்லை என்று சொன்னால் வேற என்ன ஆதாரத்தை நீங்க தேடுகிறீர்கள்? எதன் அடிப்படையில் போய் நாகூர் ஆண்டவர் பிள்ளையை கேட்கிறீர்கள்? எதன் அடிப்படையில் நேர்த்தி செய்கிறீர்கள்? எதன் அடிப்படையில் உங்களுடைய ஆடு மாடுகளை வெட்டி அங்கு பலி கொடுக்கிறீர்கள்? எதன் அடிப்படையில் உங்களுடைய வறுமையை போக்குவதற்காக வேண்டி அவற்றை முறையிடுகிறீர்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அப்ப இந்த மாதிரி அந்த இறை தூதர்களுடைய இடத்து கொடுக்காத விஷயத்தை எல்லாம் இவங்களுக்கு இருப்பதாக நீங்க நினைக்கிறீர்கள். ஜக்கரியா நபி எவ்வளவு பெரிய நபி! ஜக்கரியா நபி அவர்களுக்கு இதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்களுக்கு எப்படி வந்து இளமையில் குழந்தை இருக்கவில்லையோ, ஜக்கரியா நபிக்கும் குழந்தை இருக்கவில்லை. அவரும் மன்றாடிக்கிட்டே இருக்காரு. நான் தான் இறை தூதராச்ச நினைக்கும் போது எனக்கு பிள்ளை உண்டாக்கணும் வேண்டியதானே? அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தானங்க. நீங்கள் சமாதி கட்டி வழிபடக்கூடியவர்களை விட ஒரு பெரியவர் தானே, அதை விட பவர் கூடினவர் தானே, அல்லாஹ்வுடைய தொடர்பு உள்ளவர் தானே, அல்லாஹ்விடமிருந்து செய்திகளுக்கு சொல்லக்கூடிய உயர்ந்த தரத்தில் உள்ளவர் தானே. அவர் தனக்கு ஒரு பிள்ளையை உண்டாக்கி கொள்ள முடியாம அல்லாஹ்விடத்துல கேட்கிறாரு. பிள்ளை இல்ல, 25 வயசுல பிள்ளை இல்ல, 50ல பிள்ளை இல்ல, 60 வயசுல பிள்ளை இல்ல, வயசு ஏறிக்கிட்டே போகுது பிள்ளை இல்ல, கலந்து போறாரு பிள்ளை இல்ல. கடைசியா என்ன செய்யறாரு? ரப்பிலா ததர்னி ஃபர்தா, கடைசியா தள்ளாத வயசுல கேட்கிறாரு, யா அல்லாஹ் என்னை தனியா விட்டுறாதே, என் பேர் சொல்றதுக்கு ஒரு புள்ள வேணுமா இல்லையா? ரப்பிலா ததர்னி ஃபர்தா, இறைவா என்னை தன்னந்தனியனாக விட்டு விடாதே, அந்த கைருள் வாரிசீன், நீ தான் குழந்தைகளை தரக்கூடியதற்கு சொந்தக்காரனாக இருக்கிறாய், நீ தான் எனக்கு தந்தாவனு, வாரிசு தரணும், உன்னை விட்டு யார்கிட்ட போய் கேட்பேன்? அப்ப ஒரு இறை தூதருக்கு புள்ள உண்டாக்குற பவர் இல்லைன்னு இருக்குது. நீங்க என்ன செய்றீங்க? மைதீன் ஆண்டவரே புள்ளைய தாங்குறீங்க. மைதீன் ஆண்டவர்னா ஜக்கரியா நபிக்கு மேலையா? இறை தூதருக்கு மேலையா? அப்ப இறை தூதருக்கு இந்த அந்தஸ்து இல்ல, இந்த அதிகாரம் இல்ல, நல்லா சொல்லிவிட்டானே. அப்புறம் என்ன பண்றாரு? கடைசியா ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி வஸ்தால ரசு ஷைபா, இறைவா எலும்புலாம் தளர்ந்து போச்சு கேட்கிறார் அல்லாஹ்ட்ட. கடைசியா கெஞ்சுறாரு. என்னன்னு கெஞ்சுறாரு? ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி, இறைவா என்னுடைய எலும்பெல்லாம் அப்படியே தளர்ந்து போய்விட்டது. எலும்பு ஸ்ட்ரென்த் வேணும் மனுஷனுக்கு, ஒரு ஆம்பளைன்னா எலும்புல உறுதி வேணும், எலும்பு தளர்ந்து விட்டது. வஸ்தால ரசு ஷைபா, தலையெல்லாம் நரைச்சு வெள்ளை வெள்ளைன்னு போய்விட்டது. யாரெல்லாம் நீ வந்து என்ன செய்ய, எனக்கு ஒரு பிள்ளைய கூட இல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? நான் உன்னை தவிர யார்கிட்ட போய் கேட்பேன்? அப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஓ உனக்கு பிள்ளைய தர்றேன். இன்னானு பஷீருக்கு பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யாங்கிற பேர் உள்ள ஒரு பிள்ளைய உனக்கு தருகிறேன். பிள்ளையும் தர்றேன், பேரு வச்சு தர்றேன். பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய தரப்போறேன், அதுக்கு பேரு யஹ்யா. இந்த இப்ப நடிச்சு பிடிச்சுக்க.
அவர் நினைக்கிறார் நான் நம்ப முடியல, கேட்டார் நம்பிக்கையோட, கொடுக்கிறேன்னு சொல்ல நம்பிக்கை வர மாட்டேங்க. நம்ம வயசு என்ன, நம்ம பொண்டாடி வயசு என்ன, நம்ம கேட்டுக்கிட்டோம் அல்ல தர்றாங்க, எப்படி தருமா, எப்படி நம்புறது இத? அந்த அம்மா சொன்ன மாதிரி இவருக்கு டவுட் வருது. அப்படின்னு கேட்டுப்புட்டு இவ்வளவு நம்பிக்கை கூட அல்லாட்ட பிள்ளைய கேட்டு என்ன செய்யறாருன்னா, அல்ல பிள்ளைய தர்றேன்னு சொன்னவன ரப்பி ஜாலி ஆயாங்கிறாரு. இறைவா இதுக்கு ஒரு அத்தாட்சி ஏதாவது அடையாளம் காட்டுவேன், எனக்கு புள்ள இருக்குங்கிற இன்னைக்கே தெரிஞ்சிடும், பணம் தான் இருக்கு காட்டி போடலாம். புள்ளனா 10 மாசம் ஆகணும்ல, வேற வேற பொருளை கொடுக்கறதா நாளைக்கு போய் வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். பிள்ளைக்கு எப்படி கொண்டு கொடுக்க முடியாது, கொடுத்து அவர் பிள்ளையா இருக்குமா? ஓட்ட பத்தி ஒரு பிள்ளைய போட்டு போயிட்டான்னு வைங்க, அதான் புள்ள கொடுக்கறது. புள்ள கொடுக்கறாண்டா இவர் மூலமா ஒரு மனைவி வயிற்றுக்கு போய் அப்படி புள்ள வரணும், அப்படி வர்றது 10 மாசம் ஆகும்ல. அப்ப என்ன பண்றாரு, புள்ளைய தர்றேங்கிற, இப்ப எனக்கு பதறது, நான் தெரிஞ்சுக்கிறேன்னு, எனக்கு புள்ள உண்டாயிருச்சு, என் மனைவி கர்ப்பிணி ஆயிட்டாங்க நான் அறிந்து கொள்ளணும். அதுக்கு ஒரு அத்தாட்சியை கூட முன்னாடியே பிரசவிக்கும் போது தெரியல, அப்புறம் பாத்துக்கிறோம். அது குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாசம் ஆன பிறகுதானே வயிறு பெருசாகும் தெரியும். அவ்வளவு எனக்கு பொறுமை கிடையாது. என்னைக்கு என் பொண்டாட்டி கர்ப்பிணி ஆகுறாளோ அன்னைக்கு எனக்கு ஒரு அத்தாட்சி வேணும். அல்ல என்ன செய்யறான், ஆயத்துக்கு அல்லாத்து கல்லிமன்னாச சலாசலையாலின் சவியா, அத்தாட்சி தானே வேணும். என்னைக்கு உன் பொண்டாட்டி கர்ப்பிணி ஆகுறாங்களோ அன்னையில இருந்து 3 நாளைக்கு உன்னால பேச முடியாது. போ வாயத்தா பெப்ப பெண்ணு சொல்லுவேன், உனக்கு பேச்சு வராது. அதை வச்சு விளங்கிக்க, நமக்கு புள்ள உண்டாகி விட்டது விளங்கிக்கப்பா. எதுக்கு சொல்றேன், அவர் தான் புள்ளைய கேட்டாரு, தள்ளாத வயசுல கேட்டாரு, தருமான் நம்பி கேட்டாரு, தந்த பிறகு அது எப்படி தருவாங்கிறாரு. அந்த வயசில் அல்லாஹ் கொடுத்து செஞ்சிருக்கிறான. எல்லாரும் ஆசைப்படுற வயசுல கொடுக்கலையே, நீ எப்படிப்பா மகானு பெரியாருங்கிற, உனைய பார்த்து புள்ள தாண்டு கேட்கிற, உசுரோட உள்ள போய் கேட்கிற, செத்தவண்டு போய் பார்த்தாலே நமக்கு பாக்கியம்ங்கிற, பரக்கத்துங்கிற, புனிதம்ங்கிற, ஆசைங்கிற, எப்படி சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நூஹ் நபி இந்த உலகத்திலேயே அதிகமான பிரச்சாரம் செய்வதற்கான கூலி ஒருத்தர் கிடைக்குமே, ஆனால் அவருக்கு தான் கிடைக்கும். ஏன், அவருக்கு தான் அதிக வாழ்நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் பிரச்சார நன்மை தான் கிடைக்கும். 23 வருஷம் பிரச்சாரம் பண்ணினார்கள். அவருக்கு 950 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். லபி தபீஹும் அல்வசனத்தின் இல்லா 50 ஆமா. அவர்கள் மத்தியிலே 50 ஆண்டுகள் குறைவாக 1000 ஆண்டு அவர் வாழ்ந்தார் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. அப்ப நூஹ் நபி அவர்கள் அன்றைக்கெல்லாம் அதிகமான வாழ்நாள் பெற்ற மக்கள் இருந்தார்கள். அந்த நூஹ் நபிக்கு 950 வருஷம் வாழ்நாள் அல்லாஹ் கொடுத்தான். ஒரு 50 வயசுலயோ 100 வயசுல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தாலும் 900, 850, 800 வருடங்கள் மக்களுக்கு சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சும்மா சொல்லல, பல கொடுமைகள் கேள்வி பண்றான், கிண்டல் அப்படி சொல்லி காட்டுறாரு. இன்னி தாவத்தும் ஜிஹாரா, நான் பகிரங்கமா அழைச்சி பார்த்தேன். ஆலந்தலகும் அசரத்தலகும் இசராரா, நான் பகிரங்கமா ரகசியமாவும் சொன்னேன், வெளிப்படையாவும் சொல்லி பார்த்தேன். ஒரு பையன் வரமாட்டேங்கிறாங்க, என்னை கேள்வி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, அல்லாண்டு முறையிற. அவ்வளவு கஷ்டம். 950 நமக்கெல்லாம் முடியாதுமா. தௌஹீத் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சோம், எத்தனை பேர் வந்தாங்க. வந்தா என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நாள் இது வளர்ந்து ஆட்சி பிடிச்சு நினைச்சு வந்தாங்க. அப்படி வந்தாங்க, என்னோட எப்போதான் அடி விழுந்துட்டு இருக்குன்னு ஓடி போயிட்டாங்க. ஏன் 3 வருஷம் தாக்கு பிடிக்க முடியல, 5 வருஷம் தாக்கு பிடிக்க முடியல. வந்த ஆளுகளுக்கு யாரு, வேற நோக்கத்துக்கு வந்த ஆளுகளுக்கு, தௌஹீதுக்காக வந்த ஆளுகள் தாக்கு பிடிச்சு நிக்கிறாங்க. வேற என்னமா செய்யலாம், இதை சம்பாதிக்கலாம், இப்படியா சொல்லி இப்பதான் சொல்லுவாங்க. பின்னாடி கட்சி ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க 3 கொடுத்தாலும் 10 தர மாட்டாங்களா, நம்ம சரியா 10 கிடைச்சிருக்காதா, தாராளமா வாங்கி போடலாம். இப்படி எல்லாம் கணக்கு பண்ணி வந்தா பாருங்க, ஒண்ணு நடக்கணும், ஓடி போயிட்டாங்க. ஏன் முடியாது. மனுஷன் ஏதாவது நோக்கத்தை எதிர்பார்த்திருந்தாங்கன்னா இவ்வளவு தாங்கும் சக்தி. இந்த மனுஷன் 950 வருஷம்ங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஒரு 100 வருஷத்துல கழிச்சு பார்த்தா கூட 800, 850 ஆண்டுகள் மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சாருன்னா எவ்வளவு பெரிய தியாகி இவரு. அவருக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளையை கொடுத்தான். எப்படி பிள்ளையை கொடுத்தான், எதிரிகள் அவருக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை கொடுத்துட்டான். ஒவ்வொரு மனுஷனும் பிள்ளையை விரும்புவான். அந்த புள்ள நல்லவனா இருந்தாலும் விரும்புவான். என் பிள்ளை எனக்கு எதிராக களமிறங்குற நான் விரும்புவானா? நான் ஒரு பிள்ளை விரும்பினா எதுக்கு, சப்போர்ட்டா இருக்கிறதுக்கும் கஞ்சி ஊத்துறதுக்கு நான் பிள்ளையை விரும்புறேன். என் பிள்ளைய தௌஹீதுக்கு எதிராக களமிறங்கி பிரச்சாரம் பண்ணி கபருக்கு கொண்டு கூப்பிட்டா எப்படி இருக்கு எனக்கு? அப்ப இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அப்ப நூஹ் நபி அவர்களுக்கு ஒரு பிள்ளையை எல்லாம் கொடுக்குறான். அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, தகப்பனாருடைய கொள்கைக்கு 1 நம்பர் எதிரியா இருக்கிறார். தகப்பனார் அல்லாஹ் மட்டும் வணங்குங்கிறாரு. அவன் என்ன செய்யறான், ஊர்வலத்தில் உள்ளது நடப்பேங்கிறான். பாப்பாவுக்கு மோனுக்குமே சண்டை. அப்ப ஏன் இந்த மனிதருக்கு, இந்த நபிக்கு, நூஹ் நபி என்ற இறை தூதருக்கு அவருடைய பிள்ளைய சாலிகான பிள்ளைய ஆக்கல, அவருடைய பிள்ளைய நல்லடியார் ஆக்கல? என்ன எந்த அளவு ஆயிடுச்சு? கடைசியா சொல்லி சொல்லி பார்த்துட்டு மகனுக்கு சொல்லாம இருந்து பாருங்களா. உலகத்துக்கு சொல்லும் பிள்ளைக்கு தானே சொல்லுவாங்க.
மற்றவங்களுக்கு சொல்றதை விட முதல்ல குடும்பத்துக்கு தான் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொன்னார்கள். அல்லாஹ் அப்படித்தான் கட்டளை போட்டான். வானதி ரசீரத்தகள் அக்ரபியின், உலகத்துக்கு சொல்றதுக்கு முந்தி நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு சொல்லுன்னு அல்லாஹ் சொல்றான். இப்படித்தான் நபிமார்களுடைய வழிமுறை ஸ்டைல் இப்படித்தான் இருந்திருக்கிறது. சொன்னார்ல, கேட்க மாட்டேன். கடைசியா 900 ஆண்டு பொறுத்து பார்த்துட்டு, யா அல்லாஹ் இனிமே இவ்வளவு காலம் சொல்லி வராட்டி இனிமே வர போறாங்க, நமக்கு 5 வருஷம் வராட்டி யாரும் அழிச்சு நாசமாக்குன்னு கேட்டுப்படுறோம். 10 வருஷம் வரலண்டா கொந்தளிச்சு போயிடுறோம், பைசல் பண்றோம்னு அல்லாஹ்ட்ட கேட்டுப்படுறோம். அந்த 950 வருஷம் பாடுபட்டு என்ன பண்றாரு? யா அல்லாஹ் இவங்க ரப்பிலா ததர் அலல் அர்தி மினல் காபிரின தையாரா, ஒரு பயல விடாது. சொல்ல வேண்டியதான் சொல்லிவிட்டேன், அம்புட்டு பேரை அழிச்சு நாசமாக்கி விடு. நீ விட்டு வச்சனா இருக்கிற கொஞ்ச நஞ்ச நல்லடியார்களை சேர்த்து வச்சுக்கிறேன்னு இவங்களையும் கெடுத்து நாசமாக்கிடுவாங்க. ஒலா எளிதும் இல்லா பாஜிரன் கப்பாரா, பெற்றெடுக்கிற சந்ததிகள் எல்லாம் நாசமான சந்ததிகளை தான் பெற்றெடுப்பார்கள். இறைவா இவர்களை அழித்து நாசமாக்கி என்று ஒரு துவா செய்கிறார். துவா செஞ்சவன் நல்லா என்ன பண்றான்? ஒரு கப்பலை செய்யி, எங்க கடல் இல்லாத இடத்துல கப்பலை செய்யி. கப்பலை செஞ்ச கேள்வி பண்றாங்க. எதுக்கு? ரோட்ல போட்டு கப்பல் கேள்வி பண்ணாங்களா இல்லையா? கப்பல் செஞ்சு போறோம் வாரவன்லாம் என்ன செய்யறான்? அது கடந்து செல்லும் பொழுதெல்லாம் கேலி பேசினார்கள். கப்பல்லாம் செஞ்சு முடிச்சோம். நல்லா என்ன பண்றான்? வானத்துக்கு ஆர்டர் போடுறான், மழை கொட்டுது. பூமிக்கு ஆர்டர் போடுறான், கீழே இருந்து நீர் கொப்புளிச்சு பொங்குகிறது. கடல் வேற சீற்றமாக என்ன செய்யறது? ஊருக்குள்ள வருகிறது. 3 பக்கமும் தண்ணி, கீழே இருந்து பொங்குறது, மேல இருந்து கொட்டுறது, கடல்ல இருந்துகிட்டு போய் சீற்றம் எடுத்து வர்றதுமா சேர்ந்த உடனே தண்ணீர் மட்டும் அதிகரிக்கிறது, கப்பல் மிதக்கிறது. அவரை நம்பியவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார். கொஞ்சம் அப்படி கப்பல் மிதக்க ஆரம்பிச்ச உடனே மோனை கூப்பிடுறாரு, மகனே நீ வா, என்னுடைய கொள்கைக்கு வந்துவிடு, நல்லவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கிறேன், நீங்க சேர்ந்துக்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் என்ன செய்யறான்? அதெல்லாம் முடியாது. சாவிகளா ஜபனி யாசிமனி மினல்மா, இந்த வெள்ள பெறலையா எனக்கு ஒரு பெரிய பொருட்டு கிடையாது, இந்த மலையில ஏறி காப்பாத்திக்கிறேன், வெள்ளண்டா பயப்படுவேன் நினைக்கிறியா? அவனுக்கு பாருங்க குஃப்ர்ல எவ்வளவு நம்பிக்கை, அவனுக்கு பாருங்க மடத்தனத்துல எவ்வளவு நம்பிக்கை. இவருக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு நம்பிக்கை இருக்கு பாருங்க. இவருக்கு எப்படி தௌஹீதுல நம்பிக்கை இருக்கிறதோ அதே மாதிரி அவனுக்கு எப்படி நம்பிக்கை? செத்தாலும் ஜாவனே தவிர, இல்லாட்டி மலையில ஏறி காப்பாத்திக்கிறவனே தவிர உங்களுக்கு வருவாங்க. அவ்வளவு வரட்டு புரியாத காரணம் இருக்கலாம். பாப்பாவுக்கு எதிரி, தாப்பனாருக்கு எதிரி. கடைசியில் என்ன ஆகுது? அவரை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மேலே வருகிறது, மலை உச்சிக்கு மேலே வருகிறது. இனிமே ஒண்ணு நடக்காதுன்னு மூழ்கடிக்க நிலைக்கு வந்துட்டான். அப்பதான் என்ன பண்றாரு? யா அல்லாஹ் இன்ன புனி மின்னகலி, யா அல்லாஹ் அவன் என் பிள்ளையாச்சே, என் மகனாயிட்டு, என் மகனை காப்பாத்திருவேன்னு கேட்கிறாரு. இவரும் கேட்காம கேட்கிறாரு. அல்லாஹ் நினைச்சுட்டான், இன்னஹு லைஸ மின் அகலிக்க, அவன் உன் மகன் கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல செயல் இல்ல, கெட்டவன் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு எதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்காக ஏகிட்ட பேசுறவார் மகனுக்கு அந்த விளையாட்டு இங்க வச்சுக்கிறார். அல்லாஹ் சொல்றான், வலா துஹாத்திபுனி ஃபில்லதீன லலமு, அநியாயக்காரர்களை பற்றி என்று பேசக்கூடாது. என்னை எதிர்த்தவனை பற்றி என்னிடத்தில் பரிந்துரைக்கூடாது. மகனா இருந்தாலும் சரிதான், உன் மகனாக இருந்தாலும் சரிதான். வலா துஹாத்திபுனி ஃபில்லதீன லலமு, அநியாயக்காரர்கள் விஷயத்துல நீ என்னிடத்துல பேசாதே. இன்னி ஆயிலுக்க அன் தக்குன மினல் ஜாஹிலீன், நீ மூடர்களில் ஒருவராக இருக்கக்கூடாது என்று உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். நீ என் பிள்ளைய காப்பாத்துன்னு கேட்டேன்னு வை, உன்னை மூடர் லிஸ்ட்ல சேர்த்து போடுவேன். புத்திசாலியா இருந்தா நான் யாருன்னு ஒரு விளைக்க, அதை சரியா புரிஞ்சுக்கேண்டு அல்லாஹ் எச்சரிக்கிறான். இதை விட ஒரு நபிக்கு, ஒரு மனிதனுக்கு துன்பம் என்னங்க? நம்ம பெத்த புள்ள நிரந்தர நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையா போக போகிறது என்பதை விட ஒரு மனிதனுக்கு துன்பம் தரக்கூடிய ஒன்று இருக்குமா? மறுமையில இந்த உலக துன்பத்தை விட்டுருங்க, மறுமை வாழ்க்கையில இந்த மாதிரி உங்க மகன் நரகத்துக்கு போவதை தாண்டிய ஒரு கொடுமை ஏதாவது இருக்குமா? அப்ப மகன் எதிர்த்து நிற்கிறான், அழிக்கப்படுகிறான், உலகத்துல காப்பாற்ற சொல்லி கேட்கிறாரு. அல்லாஹ் என்ன செய்யறான்? உன் புள்ளையே இல்லைன்னுட்டான். அப்ப பெத்த புள்ளைக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ணி ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நினைக்கும் பொழுது இவன் நினைக்கிறான், உனக்கு நான் காசிம் பாவா காசிம் மாமா, உனக்கு அல்ல மச்சானா, உங்க தாத்தாவா, நான் ஒரு ஆண்டவர் என்ன உங்களுக்கு சகலப்பாடியா? அட பெத்த மகனுக்கு சிபாரிசு பண்ண முடியலன்னு சொல்லி நூஹ் நபிக்கு அல்லாஹ் சொல்றான். இவன் நினைக்கிறான், என்ன வேண்டாலும் பண்ணுவாங்களாம், வட்டி வாங்குவாங்களாம், வரதட்சணை வாங்குவாங்களாம், சமாதி கட்டி அழுவாங்களாம், கூடு எடுப்பாங்களாம், கந்துரையும் பண்ணுவாங்களாம், மார்க்க தடுக்கப்பட்டு அம்புட்டு காரியத்தை என்ன செய்வாங்களாம், செய்வாங்களாம். இவங்க எல்லாம் நம்மளை காப்பாற்றிடுவாங்க. அவங்க எல்லாம் இந்த புதைச்சி வைக்கப்பட்டிருக்கிற அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஆட்கள்லாம் மறுமையில பரிந்துரை பண்ணி சிபாரிசு பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி அல்லாஹ் ஏமாற்றி நம்மளை சுகத்து கொண்டு போயிருவாங்க நினைக்கிறாங்க. பாருங்க, அட நூஹ் நபியுடைய ரெக்கமெண்டுக்கு மதிப்பில்லாம போய்விட்டது.
நீ ஒழுங்கா நடந்தால் தான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்குமே தவிர ஒரு நபியுடைய மகனாய் இருந்து நபி பரிந்துரை செய்து கூட காப்பாற்ற முடிந்ததா? அவ்வளவு வேணாம். அவருக்கு பொண்டாட்டி, நூஹ் நபிக்கு ஒரு மனைவியாவது ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? ஒருத்தனுடைய வாழ்க்கையில மனைவி சரியில்லைன்னா ஊர்ல அவனுக்கு தான் நடமாட முடியுமா? அவன் கொள்கை பேச முடியுமா? மனைவி தர்காவுக்கு போகும்போது நான் போய் தௌஹீத் பேசணும்னு வைங்க, அப்படி சொல்ல மாட்டீங்க நீங்க. ஆனா எனக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா சொல்லுவோமா இல்ல உலகத்துல? அப்ப நூஹ் நபியுடைய மனைவி இப்படி இதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் வம்ராஅத லூத். நூஹ் நபியுடைய மனைவியையும் லூத் நபியுடைய மனைவியையும் கெட்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். கானத்தா தகுத்த அபுதைனி மின் இபாதினா சாலிகைனி. இந்த ரெண்டு பேரும் நல்லடியார்களான இருவருக்கு மனைவியராக இருந்து கானத்தாகுமா துரோகம் செய்தார்கள். பலம் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா. இந்த ரெண்டு நபிமார்களும் தங்கள் மனைவிமார்களை காப்பாற்ற முடியவில்லை. வகீல் அதுகுலன் நாரம் அத்தாகிலீன். நரகத்திற்கு செல்லக்கூடிய கூட்டத்தோடு சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் நரகத்திற்கு செல்லுங்கள் என்று அவங்களுக்கும் சொல்லப்பட்டு விட்டது, தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு. மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு. விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நூஹ் நபியுடைய மனைவிக்கு நரகம், லூத் நபியுடைய மனைவிக்கு நரகம் என்று நான் தீர்ப்பளித்து விட்டேன். நபிக்கு மனைவி நான் பார்க்க மாட்டேன், அவங்களால் பொண்டாட்டியை காப்பாற்ற இயலாது. அப்போ ஒரு நபிக்கு பொண்டாட்டியை காப்பாற்ற இயலாது, உங்களுக்கு நாகூர் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி விடுவாரா? என்ன மார்க்கத்தை வழங்கி வைத்திருக்கிறீர்கள்? இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அவங்க வாப்பா என்ன? அவரை ஏகத்துவத்தை சொல்றாரு, அவர் சிலை வணங்கியா இருக்கிறாரு. இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் சிலை வணங்கியா இருக்கிறாரு. கொள்கை மோதல் குடும்பத்துக்குள்ள வெடிக்கிறது, சண்டை வருகிறது. அவர் எச்சரிக்கிறாரு, தொலைச்சு போடுவேன், ஓஹஜூர் நீ மல்லியா, கொஞ்ச நாளைக்கு விலகி இருந்துக்க, அவனை தொலைச்சு போடுவேன், வீட்டை விட்டு வெளியே போ. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறது? அவர் சொல்றாரு. இவர் என்ன செய்யறாரு? தந்தையே, உனக்கு தெரியாத செய்தி எனக்கு தெரிஞ்சிருக்கிறது, நான் சொல்ற கொஞ்சம் கேளு. ஏன் சொல்ல கேட்டீங்கன்னா அகதிக்கு சிராத்தம் சவியா, நேர்வழியை நான் காட்டுறேன், நீ வாப்பா இருந்தா எனக்கு என்ன, போற வழி தப்பா இருக்கு, என்கிட்ட நேர்வழி இருக்கு, வா. அவ மகனார் தகப்பனார கூப்பிடுகிறார். கொள்கை போராட்டம் நடக்கிறது. ரெண்டு பேரும் எதிரியா இருந்து கொண்டிருக்கிறார்கள் கொள்கையில. கடைசி என்ன ஆகுது? பாப்பா மேல இறக்கப்பட்டு என்ன செய்யறாரு? தந்தையே, நீங்க போற போக்கு சரியில்லை, இருந்தாலும் என் மேல எல்லாரும் பிரியமா இருக்கிறான், எனக்காக வேண்டி அவன் ஏதாவது செய்வான், அதனால நான் என்ன செய்ய போறேன்? உங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க போறேன். எப்படி சொல்றாரு? தஸ்தகபிருலக ரப்பி இன்னஹு கானபி ஹபியா. என் இறைவனிடத்திலே உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேட போகிறேன். ஏன் தெரியுமா? அவன் என் மேல ரொம்ப அன்பு உள்ளவனா இருக்கிறான், நான் என்ன கேட்டாலும் தருவான். அப்படி சொல்றாரு, நான் என்ன கேட்டாலும் தருவான் என் இறைவன், நான் கலி, நான் நண்பர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதிரியா இருந்தாலும் உன்னை மன்னிக்குமாறு நல்லா கேட்பேன், என் இறைவன் சொல்ல ஏத்துக்கிறவான். இவர் முழு நம்பிக்கையில சொல்லிவிட்டாரு. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? என்னது, எங்க எதிரிக்கு நீ மன்னிப்பு கேட்பீங்களா? உங்களுக்காக வேண்டி எங்க பாலிசி நாங்க விட்டு தரணுமா? அல்லாஹ் என்ன செய்யறான்? நீங்க எங்க நண்பர்னா உங்களுக்கு பவர் நினைச்சிட்டீங்களா? உங்க பாப்பாவுக்கு மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபிஹி, இப்ராஹிம் நபி அவர்கள் தகப்பனாருக்காக பாவ மன்னிப்பு தேடினார. இல்லா அம்மைதத்தின் வாதா ஐயாஹு, அவர் வாக்களித்து விட்ட காரணத்தினால் பாவ மன்னிப்பு தேடினார். பலம்மா தபையன அன்னஹு அதுவுல் இல்லாஹி தபர்ரா மின்ஹு, தன்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு அல்லாஹ் தெரியாம செஞ்சுட்டு வளைத்தார். என்னது, உன் வாப்பாக்கு மன்னிப்பு கேட்கிறியா? என் எதிரிக்கு நீ மன்னிப்பு கேட்கிறியா? நல்லா கேட்டானா, அம்மாடி நான் அந்த விளையாட்டுக்கு வரலன்றார். அவரு யாரு? இப்ராஹிம் நபி. விலகி கொண்டார் நல்லா சொல்லி காட்டுறான். இப்ப என்ன விளங்குறது? ஆனானப்பட்ட இப்ராஹிம் நபியா இருந்தா கூட அவங்க தகப்பனார் தவறான வழியில் இருக்கும் பொழுது தகப்பனாருக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டது பொறுத்துக்கிற மாட்டாங்க. பாவத்தை மன்னிக்கல,
பாவ மன்னிப்பு கேட்டது நல்ல வளைக்கிறீங்க, இவன் பாவத்தை மன்னிப்பீங்கிறான், அவரே பாவத்தை மன்னிப்பாருங்கிறான். இங்க மேட்ரு என்ன? யாரெல்லாம் எங்க வாப்பா மன்னிச்சுன்னு வாழ்க்கை சொல்லிவிட்டாரு. என்னது வாப்பாவா? எங்க எதிரி உங்களுக்கு வாப்பாவா? என்னைய மறுக்கணும் உங்களுக்கு வாப்பாவா? அவங்களுக்கு பேசுவீங்களா என்கிட்ட? இவ்வளவு கடும் போக்கை அல்லாஹ் இப்ராஹிம் நபி விஷயத்துல காட்டுகிறான் என்று சொன்னால் வேற யாரை நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்பான்னு சொல்றீங்க? மறுமையின் அதான உங்களை கெடுக்கிறது. உங்களை எது கெடுக்கிறது? அவுலியாக்கெல்லாம் எங்களை சிபாரிசு பண்ணுவாங்க. அப்படிதான் மக்கா காபீர் சொன்னான். மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்களே, அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? ஹாவுலாய் சுஃபாவுனா இந்தல்லாஹ், நாங்க ஏன் சிலைகளை வணங்குகிறோம், நாங்கள் ஏன் பெரியார்களை மகான்களை வணங்குகிறோம் தெரியுமா? இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் என்று சொன்னார்கள். மான் ஆபதுஹும் இல்லாலி யுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக ஆக்கி வைப்பார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் வணங்குகிறோமே தவிர அவங்க அல்லாஹ் நினைத்து வணங்கல என்று சொன்னாங்க. அல்லாஹ் ஒத்துக்கிட்டானா? அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டான். அப்ப வர பரவாயில்லைன்னா அவங்களை இணை கற்பிக்கக்கூடியன்னு சொன்னானா? அப்ப அந்த மக்கள் இதே மாதிரி தான் சொன்னார்கள். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மறுமை நாள்ல, நாளை நியாய தீர்ப்பு நாள்ல நடக்கக்கூடிய இன்னைக்கு கண் முன்னாடி காட்டுறான். அந்த காட்சியோடு எனக்கு நேரம் இறுதி கட்டம் வர்றதுனால அந்த காட்சியோடு முடித்துக் கொள்கிறேன். மகசர் மைதானம் எல்லாரும் நிற்போம், ஒவ்வொருத்தரையும் அழைத்து அல்லாஹ் விசாரிப்பான். அதுல ஒரு ஆள் யார் தெரியுமா? ஈசா நபி. ஈசா நபிட்ட அல்லாஹ் கேட்பான், குர்ஆன்ல இருக்கிறது, யா ஈசா அன்த குல்த லின்னாஸ், நீதான் மனிதர்களுக்கு சொன்னாயா, இத்தஹிதுனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், என்னையும் என்னுடைய தாயாரையும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வணங்குங்கள், அல்லாஹ் விட்டுவிட்டு என்னைய வணங்குங்க, எங்க அம்மா வணங்குங்க என்று நீர்தான் சொன்னாயா? நான் வந்து அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், ஈசா நபியை நிப்பாட்டி வைத்து கேட்பேன். என்ன கேட்பேன்? ஈசாவே, உன்னை எல்லாம் கடவுளுங்கிறாங்களே, உங்க அம்மா எல்லாரும் கடவுளுங்கிறாங்களே, இதான் நீ சொல்லிக் கொடுத்த லட்சணமா என்று அல்லாஹ் கேட்பான். ஈசா நபி என்ன சொல்லுவாங்க? சுப்ஹானக, யா அல்லாஹ் இது என்ன சொல்ற நீ? நானா அப்படி சொன்னேன்? இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் சொன்னா உனக்கு தெரியாதா? தஅலம் மாபி நஃப்ஸி வலாலம் மாபி நஃப்ஸிக, என் மனசுல உள்ளதெல்லாம் உனக்கு தெரியும், உன் மனசுல எனக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் இப்ப கேக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு, மா குல்துலகும் இல்லாம அமர்த்தனி, என்ன உத்தரவு போட்டி அதைத்தான் நான் சொன்னேன், என்னை வணங்கப்படி சொல்லல. என்ன சொன்ன? அனியபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு யாரையும் இணையாக ஆக்காதீர்கள். ஈசா நபி சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க? என்னை வணங்க சொல்லவே இல்லை அல்லாஹ், அல்லாஹ் வணங்குங்கன்னு நான் மக்கள்கிட்ட போய் சொன்னேன், ஒரு இறைவனை வணங்குங்கள் என்றுதான் சொன்னேன், எனக்கு இணை கற்பிக்காதீர்கள் என்றுதான் நான் சொன்னேன் என்று ஈசா நபி அவர்கள் சொல்வார்கள். சொல்லிட்டு இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக, நீ மன்னிக்கிறா இருந்தா உன் வேலை, உன் அடியார்கள் புடிச்சு நரக தள்ளாத உன் வேலை, நான் அதுக்கு வரலன்றார். இந்த வசனம் வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லகவனிங்க, இந்த வசனம் இறங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள்கிட்ட சொல்றாங்க, ஈசா நபியை அல்லாஹ் விசாரித்தது போலவே என்னையும் விசாரிப்பான். இந்த விசாரணை ஈசா நபிக்கு மட்டும் உள்ளது இல்லை, முகமதாகிய என்னையும் நிப்பாட்டி இந்த உம்மத்துகள் செய்யக்கூடிய செயலை எல்லாம் சொல்லி என்னையும் கேட்பான். நான் என்ன பதில் சொல்வேன் தெரியுமா? என் சகோதரர் ஈசா அவர்கள் சொன்ன பதிலைத்தான் நானும் சொல்வேன். அப்ப அல்லாஹ் கேட்பான். யார்கிட்ட கேட்பான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பான். முகமதே, நீ தான் தர்கா கட்ட சொன்னியா? கேட்பான். நாகூர்ல கட்டி வச்சுக்கிறாங்களே, கோட்டார்ல கட்டி வச்சுக்கிறாங்களே, ஏர்வாடுல கட்டி வச்சுக்கிறாங்களே, அஜ்மீர்ல கட்டி வச்சுக்கிறாங்களே, நீ சொன்ன வேலை தானா? அல்லாஹ்வுக்கு தெரியும் அவங்க சொல்லலன்னு. எதுக்காக கேட்கிறான்? இந்த தர்கா கட்டினவங்க பயங்கர நம்பிக்கையோட ரசூலா வந்துட்டாங்க, நம்ம தர்காவுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்க விட்டு மண்டையில் அடிக்கிறதுக்காக என்ன செய்யறான்? அல்லாஹ் தெரியாதா அவர் ரசூலுல்லாஹ்க்கு சம்பந்தம் இல்லைன்னு? ரசூலுல்லாஹ்க்கு இந்த செயலுக்கு தொடர்பு இல்லைன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் என்ன கேட்குவான்? யா முஹம்மதே, நீ இப்படித்தான் சொன்னியா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? யா அல்லாஹ், என்ன அல்லாஹ் இது, நானா அப்படி சொல்லுவேன்? நான் தர்கா கட்டாதேன்னு சொன்னேன், கட்டுனா அல்லாஹ்வுடைய சாபம்னு சொன்னேன், இடிச்சு தகர்த்துங்கன்னு சொன்னேன், எல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் ஹதீஸ்ல ரெக்கார்ட் இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லுவாங்க அந்த கேள்விக்கு? நீங்க கட்டின தர்காக்களை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டால், ஆமா நான் தான் கட்டணும்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? மரணிக்கிறதுக்கு 5 நாளுக்கு முன்னாடி சொன்னேன், அல்லாஹ் லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித், நபிமார்களுடைய சமாதிகளை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கி விட்டார்களே, அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று எச்சரிக்கை பண்ண அல்லாஹ், லா தஜஅலு கப்ரி ஈதா,
என்னுடைய அடக்கத்தலத்தை திருவிழா நடத்தி விடாதீர்கள் என்று நான் என் மக்களுக்கு சொன்னேன். அல்லாஹும்ம லா தஜல் கபரி வசன யூபது, என்னுடைய கபரில் வழிபாடும் செய்து விடாதீர்கள் என்றும் நான் சொன்னேன். அதே மாதிரி லாத்தத அலவலை கபரன் முஸ்லிமன் இல்லா சவைத்தகு, எந்த சமாதியை கண்டாலும் இடிச்சு தகர்த்து தரமட்டமாக்காம விடாதீங்க என்று என் மக்களுக்கு நான் சொன்னேனே தவிர தர்கா கட்ட சொல்லலை என்று சொல்லிவிட்டால் இந்த தர்கா கட்டியவர்களுடைய, அதை கும்பிடக்கூடியவர்களுடைய, கொண்டாடக்கூடியவர்களுடைய கதி என்னவாகும்? நீங்க எதுக்கு இந்த இஸ்லாத்தில் இருக்கிறீர்கள்? உலகத்துக்கு இருக்கிறீர்களா, மறுமைக்கு இருக்கிறீர்களா? மறுமையில விசாரணை எப்படி நடக்கும் அல்லாஹ் முன்னாடி சொல்லி தந்துட்டானே. கோர்ட்ல கேஸ் போடுறாங்க, எப்படி கேஸ் போடணும் தெரியாது. கோர்ட்டு கேஸ் இப்படி போமா அப்படி போமான்னு கணிக்க முடியாது. இந்த கேஸ் எப்படி போகணும் இப்பவே சொல்லலாம். எந்த கேஸ்? மறுமையில் உங்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய வழக்கு, தர்கா பற்றி வழக்கு வந்தால் அந்த வழக்கு விசாரணை எப்படி இருக்கும், அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்வார்கள், அதுக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்வான் என்பதெல்லாம் முன்னாடியே எழுதி தரப்பட்டு விட்டது. அப்ப தெளிவா தெரியும் போது இதான் வழக்கு, இப்படித்தான் நடக்கும் போது ஏன் பொய்யான ஒரு வழக்கை கையில் எடுக்கிறீங்க? பொய்யான ஒரு கொள்கை எடுக்க நரகப்படிகளுக்கு போக ஆசைப்படுறீங்க? அதே மாதிரி நல்லா கேட்பான், இந்த மாதிரி தேர் திருவிழாவெல்லாம் நீங்க நடக்க சொன்னியா? சொல்றாங்க கூடு எடுக்கிற கூடு, சந்தன கூடு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யாரெல்லாம் நான் எப்படி இப்படி சொல்லுவேன்? யாரு பிற சமய கலாச்சாரத்துக்கு ஒப்பா இருக்கிறார்களோ அவர்கள் அவங்களை சேர்ந்தவங்க நான் சொன்னேனே. அவங்க தேரையும் சப்பரத்தையும் பார்த்து காப்பி அடித்துக் கொண்டு ஏன் மார்க்கத்திலையும் கூடு உண்டாக்கிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? கொடிமரத்தை பத்தி கேட்டா சொல்ல மாட்டாங்களா? தாயத்தை பத்தி எல்லாம் கேட்பான, நீ தான் தாயத்தை போட சொன்னியா? இடுப்புல ஒண்ணு, கழுத்துல ஒண்ணு, தோள்பட்டையில ஒண்ணு மாட்டிட்டு சொன்னியா? அதனால பணக்காரர் அவன் சொன்னியா? அதனால நோய் தீரும் சொன்னியான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எவன் தாயத்தை தொங்க விட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான் என்று தெள்ள தெளிவா நான் சொன்னேன்னு சொல்ல மாட்டார்களா? அப்ப நம்ம உம்மத்தாகிய நம்ம செய்யக்கூடிய கத்தம் பாத்தியா, மூணாம் பாத்தியா, ஏழாம் பாத்தியா, என்ன நடத்துகிறதும் அத்தனைக்கும் யார்கிட்ட கேள்வி இருக்கிறது? வல நஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹும் வல நஸ்அலன்னல் முர்சலீன். எந்த மக்களுக்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களை மட்டும் விசாரிக்க மாட்டேன். வல நஸ்அலன்னல் முர்சலீன், நபிமார்களை விசாரிப்பேன். அல்லாஹ் சொல்றான். விசாரணை என்ன உங்களுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை விசாரிக்கிற மாதிரியே உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை விசாரிப்பேன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பட்டியலில் ஈசா நபி வர்றார்கள், அந்த பட்டியலில் முகமது நபி வருகிறார்கள். அனைவருடைய விசாரணை ஒரே மாதிரி தான், அனைத்து நபிமார்களுடைய பதிலும் ஒரே மாதிரி தான். எந்த நபியை கேட்டாலும் சொல்லுவாங்க, யாரெல்லாம் கரெக்டா சொல்லிவிட்டேன், இவங்க செஞ்சதுக்கு நான் இல்ல ஆளுன்றுவாங்க. என்ன ஆகும்? என்ன கதிக்கு நம்ம ஆகுறது? திருப்பி வந்து எழுத முடியுமா? வாய்ப்பு கிடைக்குமா? காலைல தப்பா பரிச்சை எழுதிவிட்டேன், இன்னொருக்கு அனுப்பி வை, மறுபடியும் வாழ்ந்துட்டு வரேன்னு உருவானா? இல்ல, ஒன்ஸ் முடிஞ்சு விட்டது. ஒரு தடவை ஒரு சான்ஸ் தான், மறு வாய்ப்பு கிடையாது. அந்த நிலையில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை விளங்கினீர்களே. ஆனால் செத்து போன ஆட்களை தூக்கி வச்சுட்டு ஆடுவீர்களா? மரணித்தவர்களை கடவுள் என்று சொல்வீர்களா? சாதாரணமா ஒரு உசுரோட உள்ளவனை கும்பிட்டாலும் ஒரு மருத்துவமாக இருக்குங்க. செத்து போனது தெரிந்து, மரணித்து விட்டது தெரிந்து, அவருக்கு அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி ஆற்றல் இருக்கு நினைக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு அறிவீனம் இது! குர்ஆன் ஆயத்து பெரிய சான்றுகளா தெரியணுமா? கொஞ்சம் மூளையை செலவழிச்சா விளங்கவே இல்லையா என்றெல்லாம் அல்லாஹ் கேட்பான். அப்ப இதை கவனித்து மறுமையில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லாரையும் விசாரிக்கிறமா? நபிமார்களை விசாரிப்பான். நீங்க சொல்றீங்க அப்துல் கார் ஜிலானி, மொஹிதீன் ஆண்டு வருங்கிறீங்க. அவர் நல்லவரா கெட்டவரா யாருக்கும் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நீங்கள் நல்லவர் நினைக்கிறீர்கள், நீங்கள் நல்லவர் என்று நினைக்கக்கூடியவர் நல்லவராயிருக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லவராயிருக்கும் வாய்ப்பு இருக்கிறது, நல்லவர் இல்லாம இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவனுக்கு தான் தெரியும். அவன் வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு தெரியும். ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம், அவர் நல்லவர் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் கேட்பான் அப்துல் கார் ஜிலானிட்ட, என்னப்பா பெரச வேலை துடிக்கும் பொழுது யா மொஹிதீன் நீ தான் கூப்பிட சொன்னியா? கேட்க மாட்டான். அவர் சொல்லி இருந்தா விடுவானா? அல்ல, அப்படிலாம் சொல்லலையேன்றுவாரு. அம்போதான் முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப நியாய தீர்ப்பு நாளில் நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன இருக்கணும்? தெளிவா இருக்கணும். எந்த மனுஷனையும் அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்தால், எந்த பொருளையும் அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்தால், அல்லாஹ்வுக்கு இருப்பது போன்ற ஆற்றலும் சக்தியும் பவரும் யாருக்காவது எதற்காவது இருக்கு நம்பினால் நம்முடைய வாழ்க்கை நாசமாகிவிடும் என்பதற்காகத்தான் இதை சொல்றோம். இந்த கொள்கையை சொல்வதற்காக வேண்டி எவ்வளவு எதிர்ப்புகளை தாங்கி சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? நாங்க சொல்றோமே, எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ பயான்கள் நீ கேட்டிருக்கிறீங்களே, நாங்க இதை சொல்றோமே, இதுக்கு படக்கூடிய கஷ்டம் வேற எதுக்காவது இருக்குதா? இதுக்கு தான் அடிக்கிறான். இதை சொல்வதற்கு தான் அவுலியாக்களை திருப்தியான அடிக்கிறான், ஊர் விளக்கம் செய்யறான், கல்யாணத்துக்கு பதிவு புத்தகம் தரமா அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொல்வதற்கு தான் எல்லா நபிமார்களும் அடி வாங்கினார்கள்.
அதுக்கு தான் நம்மளும் துன்பத்தை சகித்துக் கொண்டு சொல்றோம். ஏன் சொல்றோம்? நீங்க என்னமோ உங்களுக்கு எதிரிமா நினைக்கிறீர்கள். இந்த கருத்துக்களை சொல்வது எதுக்கு? உங்களுக்கு நன்மை செய்வதற்கு சொல்லுகிறோம். நீங்க சொர்க்கத்துக்கு போனா என்ன, நரகத்துக்கு போனா என்ன என்று நாங்கள் நினைத்தால் நாங்க பாட்டு வேலை பார்த்துட்டு போயிருப்போமே. இது சொல்வதில் எங்களுக்கு என்ன லாபம்? மறுமை லாபம் இருக்கிறது. இது சொல்ற உலகத்தில் ஏதாவது பதவி கிடைக்குமா, காசு கிடைக்குமா? மீட்டிங் 5000, 3000, 2000 காசு வாங்குறோமா? ஏதாவது எதுவும் கிடையாது. அப்ப இதை போய் நாங்கள் சொல்லிவிட்டு அடியையும் வாங்கிட்டு காசு பணமும் இல்ல, தேர்தலையும் போக மாட்டோம், வார்டுல கூட நிக்க மாட்டோம், அடி உத வேற வாங்குறோம், ஊரை விட்டு நீக்கவும் செய்றீங்க, போற இடத்துல பிரச்சனை பண்றீங்க, மீட்டிங் கம்ப்ளைண்ட் பண்றீங்க, முட்டை பிரச்சனை போடுறீங்க, 19 ஒண்ணா கூடுறீங்க, எங்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணும் அம்புட்டு செய்றீங்க. மும்புட்டுக்கு மேல இதை சொல்வதற்கு என்ன கிறுக்கணும்ல? நாங்க எதுக்கு உறுதியா நிக்கிறோம்? நீங்க வெட்டினாலும் குத்தினாலும் அடிச்சாலும் எத்தனை இடங்கள்ல நீங்கள் அறுவாள் எடுத்து வெட்டி இருக்கிறீர்கள், மேடையை சூறையாடி இருக்கிறீர்கள். 4 பேர் 3 பேரா இருந்தமே அந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய துன்பங்களை அனுபவிச்சோம். பின்வாங்கி ஓடு நம்ம எதுக்கு நின்றோம்? வேற ஏதாவது எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அம்மாடி ஏன்டா இதுல போயிட்டு இருக்க, ஏதாவது திமுக அதிமுக சேர்ந்து எம்எல்ஏ போயிருவோம், முஸ்லீம்களுக்கு சேர்ந்துருவோம், நம்மள ஒரு கட்சியை உண்டாக்கி போயிருக்க முடியாதா? அப்ப நீங்க சிந்தித்து பார்க்கணும். இதெல்லாம் சொல்றோம்னா உங்களுக்கு கோவம் வருது. பாபா காசி மொழி இல்லாத சொன்னோன்னு அவருக்கு எங்களை பங்காளி சண்டையா? எங்க சொத்தவர் எடுத்துக்கிட்டாரா? அல்ல அவர் சொத்தை நாங்க எதுக்கு அவரை பத்தி பேசுறோம்? அவரை பத்தி பேசல, அவரை நீ கடவுள் ஆக்காதன்னு பேசுறோம். உன்னைய பத்தி தான் பேசுறோம். அப்துல் காதர் ஜிலானி பத்தி அவரை பத்தியா பேசுறோம்? அப்துல் காதர் ஜிலானி ஏன்டா கடவுள் ஆக்குறோம்? உன்னையே தான் கேட்கிறோம். உன்னை எது கேட்கிறோம்? நீனும் சொர்க்கத்துக்கு போகணும், நீனும் மறுமையில வெற்றி பெறணும், நிரந்தர குறைஞ்சபட்சம் பர்மனன்ட் நடந்து போயிடாது. வேற வேற பாவம் செஞ்சாலாவது கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் போட்டுட்டு அப்புறமேல சொர்க்கத்தில் கொண்டு எல்லாம் போட்டுருவான். இந்த பஞ்சமா பாதகத்தில் ஃபர்ஸ்ட் இடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை செஞ்சா நிரந்தர நரகத்தை எல்லாம் சேர்த்து விடுவான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனியுகள் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.